விசிடி நம்பரு 662 பிலாய் சத்தீஸ்கர். முரளி டேட்டு 9/9/67, பிறகு 10/9/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 26/4/2007. ओम शांति। कल वाणी चल रही थी 9 सितंबर 1967 का रात्रि क्लास। अंतिम लाइन में बात चल रही थी बैल को ही जाकर के मंदिर में रखा है। பாபா சொல்லிட்டு இருக்காங்க, எருத போய் கோயில்ல வச்சிருக்காங்க. अब शिव तो भ्रकुटी में ही बैठेगा ना। இப்போ சிவன் இரு புருவக்கு நடுவுல தான உட்காருவாங்க. बैल को भी आजकल तो भ्रकुटी में ही शिव दिखाते हैं। எருதுக்கு கூட என்ன செய்யறாங்க, இன்றைய நேரத்துல இரு புருவக்கு நடுவுல தான் சிவனை காமிக்கிறாங்க. बैल कहाँ से आया? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இப்போ இந்த எருது எங்கிருந்து வந்தது? भगवान आवेगा, भगवान எப்போ வருவாங்களோ तो बैलों को सुधारने आवेगा, जानवरों को सुधारने आवेगा। அப்போ எருதுகளை திருந்துறதுக்காக வருவாங்களா, பிறகு இந்த விலங்குகளை திருந்துறதுக்காக வருவாங்களா? जानवरों के तन में आवेगा या मनुष्य तन में आवेगा? விலங்குகளினோட சரீரத்துல வருவாங்களா இல்லன்னா மனிதர்களோட சரீரத்துல வருவாங்களா? शंकर को दिखाते हैं सूक्ष्म वतन में। शंकर सूक्ष्म वतनத்துல காமிக்கிறாங்க. अब वहाँ सर्प कहाँ से आया? இப்போ அங்க பாம்பு எங்கிருந்து வந்தது? सूक्ष्म वतन में तो सर्प होते नहीं। सर्प तो इस साकार दुनिया में होते हैं। சூக்ஷ்ம வத்தனத்துல பாம்பு இருக்கிறது இல்ல, பாம்பு இந்த சாக்கார வத்தனத்துல தான் இருக்கும். तो आखिर वास्तविकता क्या है? இப்போ கடைசிக்கு கூடயும் வாஸ்தவிகமான விஷயம் என்ன இருக்குது, சரியான விஷயம் என்ன இருக்கு? शंकर की सवारी होती है बैल पर। சங்கரனோட சவாரி எருது மேல நடக்குது ஆகுது. और शंकर में शिव प्रवेश करते हैं। பிறகு சங்கரனுக்குள்ள சிவன் பிரவேசம் செய்றாங்க. इसलिए शंकर के मस्तक में அதனாலதான் சங்கரினோட இரு புருவக்கு நடுவுல அப்படின்னா நெற்றில तीसरा नेत्र दिखाया जाता है। மூணாவது கண்ணு காமிக்கப்படுகிறது. उसे कहते हैं शिव नेत्र। அதுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா சிவனோட கண்ணுன்னு சொல்வாங்க. तो शिव प्रवेश करता है शंकर में, அதாவது சிவன் பிரவேசம் செய்றாங்க சங்கரனுக்குள்ள. और शंकर सवारी करते हैं बैल पर। பிறகு சங்கர் எருது மேல சவாரி செய்றாங்க. छलांग लगाकर सवारी करते होंगे ना? ஹை ஜம்ப் போட்டு சவாரி செய்வாங்க இல்லையா, செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? हाई जंप लगाते होंगे। ஹை ஜம்ப் போடுறாங்க. तो बाप बैठ रॉन्ग और राइट बताते हैं। அப்ப அப்பா உட்கார்ந்து ரைட் என்ன பிறகு ராங் என்ன என்ற விஷயத்த புரிய வைக்கிறாங்க. कि सूक्ष्म वतन क्या है? சூக்ஷ்ம வத்தனம் என்ன இருக்குது? शंकर का तीसरा नेत्र क्या है? சங்கரனோட மூணாவது கண்ணு என்ன? बैल क्या है? எருதன்னா என்ன? और मंदिर में जो बैल यादगार दिखाया गया है, பிறகு கோயில்ல எருதினோட நினைவார்த்தம் என்ன காமிச்சிருக்காங்க? कहाँ पर बैठा हुआ दिखाते हैं? எங்க உட்கார்ந்து இருக்கிற போல காமிச்சிருக்காங்க.
जहाँ जलाधारी से पानी गिरता है எங்கிருந்து அந்த ஜலாதாரி இருக்கில்ல அங்கிருந்து என்ன தண்ணி வருதோ वहाँ बैल बैठा हुआ दिखाते हैं। அங்க இந்த எருத உட்கார்ந்து இருக்கிற போல காமிச்சிருக்காங்க, உட்கார்ந்து இருக்கிறது காமிச்சிருக்காங்க। बुद्धि में किसी के आता नहीं है, யாரோட புத்தியில கூடயும் வர்றதில்ல। माया के राज्य में झूठी माया झूठी काया है। மாயாவோட ராஜ்யத்துல பொய்யான மாயா பொய்யான சரீரம்। क्योंकि सब शरीर विष से पैदा हुए हैं ना। ஏன்னா எல்லா சரீரங்கள் விஷத்து மூலமாக ஜென்ம எடுத்திருக்கு இல்லையா। 9 सितंबर 1967 की वाणी का दूसरा पेज। वहाँ नई दुनिया में ये सब नहीं होता है। அங்க புது உலகத்துல இதெல்லாமே எதுவுமே நடக்கிறது இல்ல, विष ही नहीं होता है। விஷமே இருக்கிறது இல்ல। उनको कहा जाता है सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण संपूर्ण अहिंसक। அவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா சர்வகுண சம்பன் 16 கல சம்பூர்ண சம்பூர்ண அஹிம்சக் மரியாதா புருஷோத்தமன் சொல்வாங்க। मर्यादा पुरुषोत्तम மரியாதா புருஷோத்தம் அப்படின்னா அவங்களோட எல்லை ஒருத்தர் கூட தான் இருக்கும்। ऋषि मुनि तो कह देते हैं हम रचयिता और रचना कोई नहीं जानते। ரிஷி முனிகள் என்ன சொல்லிடுறாங்கன்னா நமக்கு படைப்பவர் பிறகு படைப்ப பற்றி தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க। फिर दुक्का लगाते रहते हैं। आप ही कहते हैं कि झूठी माया झूठी काया। பிறகு கதை விடுறாங்க, என்னன்னா தானாவே சொல்றாங்க பொய்யான மாயா பொய்யான காயான்னு சொல்லி झूठा सब संसार। உலகம் எல்லாம் பொய்யன்னு சொல்றாங்க। अब ये सचखंड भी भारत में ही बनता है। பிறகு இந்த சத்தியமான கண்டம் என்ன இருக்குதோ இது கூடயும் பாரத்ல தான் உருவாகுதுன்னு சொல்றாங்க। और झूठ खंड भी भारत में ही होता है। பிறகு பொய்யான கண்டம் கூடயும் பாரத்ல தான் ஆகும்னு சொல்றாங்க। अभी तो बच्चों को ज्ञान का तीसरा नेत्र मिलता है। பிறகு இப்போ குழந்தைகளுக்கு ஞானத்தினோட மூணாவது கண்ணு கிடைக்குது। और आत्मा सुनती है बाप द्वारा। பிறகு ஆத்மா கேக்குது அப்பா மூலமாக। आत्मा आत्माओं के बाप द्वारा ही सुनेगी। ஆத்மா ஆத்மாக்களோட அப்பா மூலமா தான் கேக்கும்। मनुष्यों को तो देहभान रहता है। மனிதர்களுக்கு தேகாபிமானம் இருக்கும்। देह अभिमानी मनुष्यों தேகாபிமானி மனிதர்கள் की बुद्धि में ये ज्ञान बैठ नहीं सकता। அவங்களோட புத்தியில இந்த ஞானம் உட்கார முடியாது। जब तक अपन को आत्मा न समझे। எப்போ வரைக்கும் தன்னை ஆத்மா நினைச்சுக்க மாட்டாங்களோ அப்ப வரைக்கும்। यहाँ तो बाप कहते हैं अपन को आत्मा समझ कर बैठो। இங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா தன்னை ஆத்மா நினைச்சுக்கிட்டு உட்காருங்க। आत्मा और परमात्मा का ये सुंदर मेला है। ஆத்மா பிறகு பரமாத்மாவினோடது இது அழகான சந்திப்பா இருக்குது। जो यहाँ पर ही होता है। அது இங்கதான் ஆகுதுன்னு சொல்றாங்க। कलयुग अंत கலியுகத்தினோட கடைசி நேரம் और सतयुग आदि के संगम पर होता है। பிறகு சத்யுகத்தினோட ஆரம்பத்தினோட சங்கமத்துல ஆகுது। इस साकार दुनिया में ही ये मेला होता है। இந்த சாக்காரி உலகத்துல தான் இந்த மேளா நடக்குது, இந்த திருவிழா நடக்குது। सूक्ष्म वतन की बात नहीं। சூக்ஷ்ம வத்தனத்தினோட விஷயம் இல்ல। ब्रह्मा विष्णु शंकर को सूक्ष्म वतन में दिखाते हैं। பிரம்மா விஷ்ணு சங்கரன சூக்ஷ்ம வத்தனத்துல காமிக்கிறாங்க। परंतु कोई ऊपर ऐसा वतन नहीं है। ஆனா மேல அப்படிப்பட்ட எந்த ஒரு இடம் கூடயும் இல்ல। इसलिए मुरलियों में कई जगह सूक्ष्म वतन को उड़ाई दिया है। அதனாலதான் முரளிகள்ல
பல இடங்கள்ல சூக்ஷ்மவதனத்தை பறக்க வச்சிருக்காங்க. सूक्ष्म वतन क्या होता है? कुछ भी नहीं. சூக்ஷ்மவதனம் என்ன இருக்குது? எதுவுமே இல்ல. सूक्ष्म वतन माना सूक्ष्म स्टेज. சூக்ஷ்மவதனம்னா நுணுக்கமான ஸ்டேஜ். आत्मा सूक्ष्म स्टेज धारण करती है. ஆத்மா சூக்ஷ்மமான ஸ்டேஜ தாரண செய்து मनन चिंतन मंथन की स्टेज में जाती है. விசாரசாகர மந்தனத்தினோட ஸ்டேஜ்ல போகுது. नई दुनिया के नजारों में जाती है. புது உலகத்தினோட அந்த சீனரிஸ் என்ன இருக்குதோ அதுல போகுது. नई दुनिया की प्लानिंग में जाती है. புது உலகத்தினோட பிளானிங்ஸ்ல போகுது. सेवा के संकल्पों में रहती है. சேவையினோட சங்கல்பங்கள்ல இருக்கும்னு சொல்றாங்க. उसको कहते हैं सूक्ष्म वतन. அதுக்கு சொல்வாங்க ये சூக்ஷ்மவதனம். देह के संबंध और देह की साकारी दुनिया இந்த தேகம், தேகத்தினோட உறவுகள், தேகத்தினோட சாக்காரி உலகம் भूल जाती है. இது மறந்து போயிடுது. तो सूक्ष्म वतन में भी मिलते नहीं है. அப்போ சூக்ஷ்மவதனத்துல கூடயும் கிடைக்கிறது இல்ல. ऐसे नहीं कि मूल वतनवासी बाप सूक्ष्म वतनवासी ब्रह्मा में आते हैं. அப்படி இல்ல, மூலவத்தனத்துல இருக்கக்கூடிய அப்பா சூக்ஷ்மவதன்வாசி பிரம்மாக்குள்ள வருவாங்க என்ற விஷயம் கிடையாது. नहीं, அப்படி இல்ல. सूक्ष्म वतन फरिश्ताओं का देश है. பாபா சொல்றாங்க சூக்ஷ்மவத்தனம் என்ன இருக்குதோ அது ஃபரிஷ்தாக்களோட தேசா இருக்குது. फरिश्ताई स्टेज है. ஃபரிஷ்தாயி ஸ்டேஜா இருக்குது. फरिश्ता पवित्र होते हैं. ஃபரிஷ்தாக்கள் தூய்மையாக இருப்பாங்க. पवित्र में थोड़ा ही आऊंगा. பவித்திரமாக இருக்கக்கூடியவங்களுக்குள்ள வருவேன்னா என்ன? मैं तो पतित तन में आता हूँ. நானு பதித்த சரீரத்துல வரேன். तो साकार दुनिया में ही मिलेंगे. அப்போ சாக்காரி உலகத்துல தான் கிடைப்பாங்க. न सूक्ष्म वतन में मिलते हैं, சூக்ஷ்மவத்தனத்துல கூடயும் கிடைக்க மாட்டாங்க. न मूल वतन में मिलते हैं. பிறகு மூலவத்தன் அப்படின்னா பரந்தாமத்துல கூடயும் கிடைக்கிறது இல்ல. मूल वतन में आत्माएं मूल स्टेज में होती है. மூலவத்தனத்துல ஆத்மாக்கள் மூலமான ஸ்டேஜ்ல இருக்கும். कारण शरीर कहा जाता है ज्योति बिंदु. காரண சரீரம்னு சொல்லி ஜோதி பிந்துக்கு சொல்லப்படுகிறது. तो साकार दुनिया में ही मेला होता है. அதாவது சாக்காரி உலகத்துல தான் மேல நடக்குது. ये आत्मा और परमात्मा का मेला है. இது ஆத்மா பிறகு பரமாத்மாவினோட சந்திப்பா இருக்குது. ஜீவாத்மா परमात्मा बाप से मिलती है. பரமாத்மா அப்பா கூட சந்திக்குது. जीवित रूप में मिलती है. ஜீவிත ரூபத்துல அப்படின்னா உயிரோட இருக்கிறப்போவே சந்திக்குது. परमात्मा बाप भी जीवंत होता है. பரமாத்மா அப்பா கூடயும் உயிரோட இருக்காங்க அப்படின்னா சாக்காரத்துல இருப்பாங்க. आत्माएं भी जीवात्मा होती है. ஆத்மாக்கள் கூடயும் ஜீவாத்மாக்களாக இருப்பாங்க. ஜீவாத்மானா ஆத்மா சரீரம் கூட இருக்கிற ஒரு இதுக்கு சொல்வாங்க, விஷயத்துக்கு சொல்வாங்க. तो देखो அப்போ பாருங்க बाप ही इस समय அப்பாதான் இந்த நேரத்துல आत्माओं से मिलता है. ஆத்மா கூட சந்திக்கிறாங்க. जीव परमात्मा बनके ஜீவ பரமாத்மா ஆகி परमधाम तो घर है. பரந்தாமம் வீடா இருக்குது. आत्माओं के रहने का. ஆத்மாக்கள் இருக்கிற வீடா இருக்குது. वहाँ आत्माओं का कोई मिलन मेला नहीं होता है. அங்க ஆத்மாக்களது சந்திப்பு எல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்ல. क्योंकि वहाँ तो शरीर ही नहीं होता है. ஏன்னா அங்க சரீரமே இருக்கிறது இல்ல. जब शरीर ही नहीं எப்போ சரீரமே இல்லையோ तो मिलेंगे कैसे? அப்போ எப்படி சந்திக்குவாங்க? बिना शरीर के आत्मा तो जड़वत हो जाती है. சரீரம் இல்லாம ஆத்மா ஜடம் போல ஆயிடுது. मिलने करने का सवाल ही नहीं, कोई अनुभूति ही नहीं. சந்திக்கிறது இதெல்லாமே ஒரு क्वेश्चने இல்ல, அனுபவமே இல்ல இதுக்காக. तो उनको मेला नहीं कहेंगे. அப்போ அதுக்கு மேலான்னு சொல்ல மாட்டாங்க.
मेला तो अभी है, மேலா இப்போ இருக்குதுன்னு சொல்றாங்க. जबकि बच्चे मिलते हैं बाप से. எப்போ குழந்தைகள் அப்பா கூட சந்திக்கிறாங்க. बाप देता है और तुम बच्चे लेते हो. அப்பா குடுக்கறாங்க, பிறகு குழந்தைகளான நீங்க எடுத்துக்கிறீங்க. क्या देता है? என்ன கேக்குறாங்க? என்ன குடுக்கறாங்க? खुशियाँ देता है. என்ன குடுக்கறாங்கன்னா குஷிகள் குடுக்கறாங்க. तुम बच्चे खुशियाँ लेते हो. குஷிகள் குழந்தைகளான நீங்க எடுத்துக்கிறீங்க. सुख देता है, तुम सुख लेते हो. சுகத்தை குடுக்கறாரு, நீங்க சுகத்தை எடுத்துக்கிறீங்க. बाप देता है அப்பா குடுக்கறாரு. तो ये लेना देना होता है. அப்போ இது குடுக்கல் வாங்கல் என்றது நடக்குது. बाप प्यार का सागर है ना, அப்பா அன்பு கடலா இருக்காங்க இல்லையா? तो प्यार ही देता होगा. அப்போ அன்பதா செலுத்திட்டு இருப்பாங்க. बाप बहुत दान करते हैं. அப்பா ரொம்ப தானத்தை செய்றாங்க. तुम भी सब कुछ बाप को अर्पण कर देते हो. நீங்க கூட எல்லாமே அப்பாக்கு அர்ப்பணம் பண்ணிடுறீங்க. भारतीय महान दानी गाया जाता है. பாரத்க்கு தான் மகாதானின்னு சொல்லி பாடப்பட்டிருக்குது. तुम बच्चे ही भारत पर और विश्व पर जीत पाते हो. குழந்தைகளான நீங்க தான் பாரத் மேல பிறகு முழு உலகத்து மேல வெற்றியா அடைறீங்க. फिर तुम ही हार खावेंगे. பிறகு நீங்க தான் தோல்வியா அடைவீங்க. और किसी धर्म के लिए ऐसे नहीं कहा जाता है. வேற எந்த தர்மத்துக்காக கூடயும் இப்படி சொல்ல மாட்டாங்க. हार और जीत தோல்வி பிறகு வெற்றின்னு சொல்லி हमेशा याद करो कि शिव बाबा रूहानी बच्चों को समझाते हैं. சதா நினைவு வச்சுக்கோங்க, சிவ பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்கன்னு. देह अभिमान में रहने वालों को नहीं समझाते हैं. தேக அபிமானத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு புரிய வைக்கிறது இல்ல. बैल को समझावेंगे क्या? எருதுக்கு புரிய வைப்பாங்களா? बैल आत्मिक स्थिति में स्थित होगा क्या? எருது ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைச்சிருக்குமா? भगवान तो मनुष्य में ही प्रवेश करता है. பகவான் மனிதனுக்குள்ளதான் பிரவேசம் செய்வாங்க. मनुष्य देह अभिमानी बनते हैं, मनुष्य आत्माभिमानी भी बनते हैं. மனிதர்கள் தேக அபிமானி ஆகுறாங்க, மனிதர்கள் ஆத்மாபிமானிகளாக ஆகுறாங்க. आत्माभिमानी को रूहानी बच्चे कहते हैं. ஆத்மாபிமானிகளுக்கு ஆன்மீக குழந்தைகள்னு சொல்றாங்க. बाबा कहते हैं कि मैं பாபா சொல்றாங்க, हर 5000 वर्ष बाद आकर के तुमको समझाता हूँ. நான் ஒவ்வொரு 5000 வருஷங்களுக்கு பிறகு வந்து குழந்தைகளான உங்களுக்கு புரிய வைக்கிறேன். जो मेरी मत पर चल करके पवित्र बनते हैं, யாரு என்னோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி பவித்திரம் ஆகுறாங்களோ वो ऊंचे पद पाते हैं. அவங்க உயர்ந்த பதவியை அடைறாங்க. और मनुष्यों की मत पर चल पड़ते हैं, மத்த மனிதர்களினோட டைரக்ஷனை ஃபாலோ செஞ்சீங்கன்னா तो ऊंच पद नहीं पा सकते. அப்போ உயர்ந்த பதவியை அடைய முடியறதில்ல. पद नीचा हो जाता है. பதவி தாழ்ந்ததாயிடுது. कहते भी है विनाश काले विपरीत बुद्धि. சொல்லவும் செய்றாங்க, விநாச காலே விபரீத புத்தி. विनश्यते. வினஷதி. काहे का विनाश होता है? எந்த விஷயத்துக்கான விநாசம் ஆயிடுது? ऊंच पद का विनाश हो जाता है. உயர்ந்த பதவி என்ன இருக்குதோ அதோட விநாசம் ஆயிடும்னு சொல்றாங்க. भगवान बाप से विपरीत बुद्धि बनते हैं பகவான் அப்பா கூட விபரீதமான புத்தி ஆகுறாங்க. और मनुष्यों की मत पर चल पड़ते हैं. பிறகு மனிதர்களோட டைரக்ஷன் அனுசாரமாக நடக்கிறதுக்கு ஆரம்பம் செய்றாங்க. तो पद नीचा हो जाता है. அப்போ பதவி தாழ்ந்ததாயிடுது. पद नीचा होने वाले ही இப்போ யாரோட பதவி தாழ்ந்ததாகுதோ அவங்கதான் फिर भगवान बाप को ठिक कर भीतर में डाल देते हैं. பிறகு பகவான் அப்பாவை மண்ணினோட உருண்ட பிறகு செவர்ல இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. तो
तुम्हारी तो कितनी प्रीत बुद्धि है। உங்களோடது எந்த அளவுக்கு அன்பான புத்தியா இருக்குது. एक बाप से प्रीति बुद्धि है। ஒரு அப்பா கூட அன்பான புத்தியா இருக்குது. तुम रूहानी पंडे हो। நீங்க ஆன்மீக பண்டா இருக்கீங்க. रूहानी यात्रा कराते हो। ஆன்மீக யாத்திரைய செய்ய வைக்கிறீங்க. यात्रा யாத்திரை आत्मा ही करती है। ஆத்மதா செய்து. और ये तो रूहानी यात्रा है। பிறகு இதென்ன இருக்குதுன்னா ஆன்மீக யாத்திரா இருக்குது. वो जिस्मानी पंडे होते हैं, तुम रूहानी पंडे हो। அவங்க சரீரத்துக்கான பண்டையா இருக்காங்க, வழி காட்டக்கூடியவங்க. நீங்க ரூஹானி ஆன்மீக பண்டா இருக்கீங்க. अभी तमो प्रधान जरूर बने हैं। இப்போ கண்டிப்பாக தமோ பிரதானம் ஆயிருக்கீங்க. सतो प्रधान बनना है। சத்தோ பிரதானமாக ஆகணும். नहीं तो सजाएं भी खाएंगे இல்லன்னா தண்டனைய கூடயும் எடுத்துக்குவீங்க. और पद भी भ्रष्ट हो जाएगा। பிறகு பதவி கூடயும் தாழ்ந்ததாயிடும்னு சொல்றாங்க. जितनी जितनी सजाएं खाते जाएंगे எந்த அளவுக்கு தண்டனையை எடுத்துக்கிட்டே இருப்பீங்களோ उतना उतना पद அந்த அளவுக்கு பதவி नीचे आता जाएगा। அது கீழே வந்துட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ओम शांति। ஓம் சாந்தி. अगला रात्रि क्लास है அடுத்த நைட் கிளாஸ் ஆயிருக்குது. 10 सितंबर 1967 का। 10 செப்டம்பர் 1967 छोटा सा சின்னதா இருக்கு. बाप पूछते हैं அப்பா கேக்குறாங்க, कि सभी बच्चे आत्माभिमानी होकर बैठे हो। எல்லா குழந்தைகள் ஆத்மாபிமானிகளாக உட்கார்ந்து இருக்கீங்களா? मेहनत ही सारी इस बात में है। உழைப்பே எல்லாம் இந்த விஷயத்தை பற்றி தான் இருக்குது. आदि से लेकर अंत तक पुरुषार्थ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் புருஷார்த்தம் किस बात का है? எந்த விஷயத்துக்கானதா இருக்குது? आत्माभिमानी बनने का पुरुषार्थ है। ஆத்மாபிமானிகளாக ஆகிறதுக்கான புருஷார்த்தம் ஆயிருக்குது. आत्मिक स्थिति में बैठते हैं, ஆத்மீக ஸ்திதியில உட்கார்றாங்க. फिर कोई न कोई दुनियावी संकल्प आ जाता है। பிறகு ஏதோ ஒரு உலகத்தினோட சங்கல்பங்கள் வந்துடுது. देह देह का संबंधी देह का पदार्थ தேகம் தேகத்தினோட உறவினர்கள், தேகத்தினோட பொருள்கள் बुद्धि को अपनी तरफ आकर्षित कर लेता है। புத்திய தன்ன பக்கம் அது ஈர்ப்பை ஏற்படுத்திக்குது. फिर देहवान आ जाता है। அப்போ தேகாபிமானம் வந்துடுது. तो बाप कहते हैं அப்போ அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அப்பா சொல்றாங்க, इस झूठी माया झूठी काया झूठे सब संसार को मत देखो, मुझे देखो। आत्माभिमानी बन जाएंगे। என்ன பாருங்க, ஆத்மாபிமானிகளாக ஆயிடுவீங்க. आत्मा परमात्मा बाप से ही प्राप्ति करेगी। ஆத்மா பரமாத்மா அப்பா இடம் இருந்துதான் பிராப்திய பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. आत्माएं आत्मा रूपी भाइयों से कोई प्राप्ति नहीं कर सकेंगी। ஆத்மாக்கள் ஆத்மா ரூபமான சகோதரர்கள் கிட்ட என்ன பிராப்தி கூடயும் செஞ்சுக்க முடியறதில்லன்னு சொல்றாங்க. न ब्रह्मा विष्णु शंकर से कोई प्राप्ति होती है। பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கர் இவங்களிடம் இருந்து கூடயும் என்ன பிராப்தியும் ஆகிறது இல்ல. न इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु गुसाइयों से कोई प्राप्ति होती है। பிறகு இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் குருக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களிடம் இருந்து கூடயும் எந்த பிராப்தியும் ஆகிறது இல்ல. तो सभी को यही समझाओ कि शिव बाबा को याद करोगे அதாவது எல்லாருக்குமே புரிய வைங்க, சிவ பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா तो तुम्हारे पाप कट जाएंगे। அப்ப உங்களோட பாவங்கள் கட்டாயிடும் சொல்றாங்க. वो निष्पाप है। அவங்க நிஷ்பாப்பா இருக்காங்க, பாவம் இல்லாதவர். निष्पाप क्यों है?
நிஷ்பாப் ஏன் ஆயிருக்காங்க? हैं? क्योंकि वो अकर्ता है। ஏன்னா அவங்க அகர்த்தா இருக்காங்க. அப்படின்னா செயல்களுக்குன்னா தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர். अकर्ता किस लिए है? அகர்த்தா ஏன் இருக்காங்க? क्योंकि देह में आसक्ति नहीं है। ஏன்னா தேகத்துல பற்று இல்ல. कर्मेंद्रियों में आसक्ति ही नहीं है। கர்மேந்திரியங்கள்ல எப்படின்னா அது மேல அந்த ஆசையே இல்ல, அட்டாச்மெண்டே இல்ல. तुम्हारे पाप कटेंगे ही उसकी याद से। உங்களோட பாவம் கட் ஆகுறது அவங்களோட நினைவு செய்யறதுனால. कल्याण ही इसमें है நன்மையே இந்த விஷயத்துல தான் இருக்குது. कि एक बाप को याद करो। ஒரு அப்பாவை நினைவு செய்யுங்க. बोलने से उनको तीर लगेगा। இப்ப சொல்லுறதுனால அவங்களுக்கு அம்பு டச் ஆகும். और खुद ही याद की यात्रा में नहीं होंगे பிறகு சுயமே நினைவினோட யாத்திரையில இல்லைன்னா तो उनको कुछ भी असर नहीं होगा। அப்ப அவங்களுக்கு எதுவுமே பிரபாவம் ஏற்படாது. मूल बात है याद की। மூலமான விஷயம் என்னன்னா அப்பாவை நினைவு செய்யுது. तुम बोलते हो कि हम भूल जाते हैं। நீங்க சொல்றீங்க நாங்க மறந்து போயிடுறோம். क्यों घड़ी घड़ी भूल जाते हैं? ஏன் அடிக்கடி மறந்துடுறீங்க? ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் ஏன் மறந்து போயிடுறீங்க? क्योंकि आधा कल्प देह अभिमान में रहे हैं। ஏன்னா பாதி கல்பம் தேக அபிமானத்துல இருக்கீங்க, இருந்தீங்க. प्रैक्टिस पड़ गई है देह का सुख भोगते भोगते। பிராக்டிஸ் ஆயிடுச்சு தேகத்தினோட சுகத்தை அனுபவம் செய்ய செய்ய. और देह के भी பிறகு தேகத்தினோடது கூடயும் निम्न कोटि के सुख भोगते रहे। தாழ்ந்த லெவலினோட சுகத்தை அனுபவம் செஞ்சுட்டு இருந்தோம். दुनिया की हर चीज உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளு கூடயும் पहले सतो प्रधान सतो सामान्य होती है, फिर ஃபர்ஸ்ட் சத்தோ பிரதான சத்தோ சாமானியமாக இருக்கும். அதுக்கு பிறகு रजो प्रधान और तमो प्रधान बनती है। அதுக்கு பிறகு ரஜோ பிரதான், பிறகு தமோ பிரதானம் ஆயிடுது. इस सृष्टि पर देह भी पहले இந்த சிருஷ்டில தேக கூடயும் सतो प्रधान स्टेज में थी। சத்தோ பிரதான் ஸ்டேஜ்ல இருந்தது. 5 तत्व भी देह के सात्विक थे। 5 தத்துவங்கள் கூடயும் தேகத்தினோடது சாத்விகமாக இருந்தது. तो सुखदायी थे। அப்ப சுக கொடுக்க கூடியதாக இருந்தது. उच्च कोटि के सुख देते थे। உயர்ந்த கிரேடினோட சுகத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. सुख जास्ती भोगते थे। சுகத்தை அதிக அனுபவம் செஞ்சுட்டு இருந்தீங்க. सुख भोगने का लेंथ जास्ती था। சுக போகம் பண்ற அந்த ஒரு அளவு என்ன இருக்குதோ லென்த் அது அதிக இருந்தது. अभी देह तमो प्रधान बन गई। இப்போ தேகம் தமோ பிரதானம் ஆயிடுச்சு, तामसी बन गई। தாமசி ஆயிடுச்சு. तो नीचे कोटि के सुख देती है। அப்போ தாழ்ந்த கிரேடினோட சுகத்தை கொடுக்குது. और सुख भी क्षण भंगुर रह गया है। பிறகு சுகம் கூடயும் ஒரு நொடிக்கான சுகம்தான் மிஞ்சமாக இருக்குது. देवताओं का सुख தேவதைகளோட சுகம் क्षण भंगुर नहीं होता था। ஒரு நொடிக்கான சுகம் இருக்கல. உங்களுக்கு सुख भी लंबे टाइम का। சுகம் கூடயும் நீண்ட காலத்தினோட சுகம். दुख का नाम निशान नहीं। துக்கத்தினோட பேரு அடையாளமும் இல்ல. और शक्तिहीनता की तो बात ही नहीं थी। अभी सुख क्षण भंगुर। பிறகு சக்திய வீணாக்கிக்கிற விஷயமே இல்ல. இப்போ சுகம் ஒரு செகண்டுக்கானது. और शक्तिहीनता ज्यादा। பிறகு சக்தியை லாஸ் பண்ணிக்கிற ஸ்டேஜ் அதிகம். इंद्रियां क्षीण होती जाती हैं। இந்திரியங்கள் க்ஷீணம் ஆயிட்டே போகுது. அப்படின்னா சக்தி என்றது வேஸ்ட் ஆயிட்டே போகுது. क्योंकि देवताएं श्रेष्ठ इंद्रियों का सुख भोगते थे।
இந்திரியங்கள் எப்படின்னா வீக் ஆயிட்டே போகுது. ஏன்னா தேவதைகள் சிரேஷ்ட இந்திரியங்கள் மூலமாக சுகத்தை அனுபவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. और द्वापर युग से जब से द्वैतवाद आया, பிறகு துவாபர யுகத்திலிருந்து எப்போலிருந்து இந்த இரட்டைவாதி வந்ததோ तब से भ्रष्ट इंद्रियों का सुख भोग रहे. அப்போலிருந்து தாழ்ந்த இந்திரியங்களினோட சுகம் அனுபவம் பண்ணிட்டு இருக்கீங்க. तो पतन तेजी से होता है. அப்போ வீழ்ச்சின்றது ரொம்ப தீவிரமாக நடக்குது. ज्यों-ज्यों इंद्रियों का पतन होता जाता है, எப்படியெல்லாம் இந்த இந்திரியங்களினோட வீழ்ச்சின்றது ஏற்பட்டுட்டே போகுதோ मन अपना चैन खो देता है. மனசு தன்னோட அமைதின்றது இது தொலைஞ்சு போயிடுது. ஆத்மாலேருந்து मन चंचल हो जाता है. மனசு சஞ்சலம் ஆயிடுது. देवताओं का मन चंचल नहीं था. தேவதைகளோட மனது சஞ்சலமாக இருக்கல. अभी बाप कहते हैं इस मन को अमन बनाओ. இப்ப அப்பா சொல்றாங்க இந்த மனச கான்ஸ்டன்டாக ஆக்கிக்கோங்க, ஏகாகிர பண்ணிக்கோங்க. इसकी चंचलता छुड़ाओ. இதோட சஞ்சல தன்மைன்றது அத விடுதலை செய்யுங்க, விடுங்க அத. तो कर्मेंद्रियां शांत हो जाएंगी. அப்போ கர்மேந்திரியங்கள் அமைதி ஆயிடும். लेकिन मेरी याद के सिवाय और कोई से संपर्क जोड़ा, அதாவது பாபா சொல்றாங்க என்னோட நினைவு என்ன இருக்குதோ இத விட்டு மத்தவங்க கூட ஒருவேளை கனெக்ஷனை இணைச்சிட்டீங்கன்னா, संबंध जोड़ा, சம்பந்தத்தை இணைச்சுக்கிட்டீங்கன்னா, लेन देन किया, குடுக்கல் வாங்கல வேலைய செஞ்சீங்கன்னா, तो वो स्थिति आ नहीं सकती. அப்போ அந்த ஸ்டேஜ் வர முடியாது. नीचे चढ़ेंगे, नीचे आवेंगे, नीचे जावेंगे, फिर ऊपर आवेंगे. एक रस अवस्था नहीं बन सकती. மேல போனீங்க, பிறகு கீழே வந்தீங்க, இப்படி ஆகும். அப்படியே நாம் கீழே வந்தா மேல, இப்படி ஒரு ரச என்னோட அவஸ்தை இருக்காது, ஏக்கரஸ் அவஸ்தை இருக்காது. तुम बोलते हो நீங்க சொல்றீங்க हम घड़ी घड़ी भूल जाते हैं, நாங்க ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் மறந்து போயிடுறோம். क्योंकि आधा कल्प देह अभिमान में रहे. ஏன்னா பாதி கல்பம் தேகாபிமானத்துல இருந்தோம். अभी देही अभिमानी की இப்போ ஆத்மாபிமானி ஆகிறதுக்கான प्रैक्टिस करेंगे तो பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா शीतल बन जाएंगे. அப்போ சீத்தல் ஆயிடும். देह अभिमान का तंत्र भी निकल जाएगा. தேகாபிமானத்தினோட தந்த் அப்படின்னா அந்த சாரம் கூடயும் போயிடும். तो आत्मा शीतल हो जाएगी. அப்போ ஆத்மா சீத்தலம் ஆயிடும் சொல்றாங்க. எப்படின்னா கூல் ஆயிடும். तो मुख्य बात पर ही ध्यान देना है. அப்போ முக்கியமான விஷயத்தை பற்றி தான் கவனத்தை செலுத்தணும். मुरली सुनना முரளி கேக்குறது, और औरों को मुरली सुनाना. பிறகு மத்தவங்களுக்கு முரளிய சொல்றது. ये बात तो बड़ी सहज है. இந்த விஷயம் ரொம்ப சகஜமானதா இருக்கு. मुख्य है याद. முக்கியமானதா இருக்குது நினைவு. ये तो जानते हो कि शिव बाबा हमारा बाबा भी है. இந்த விஷயத்தை பற்றி தெரியும். சிவ பாபா நம்ம பாபா இருக்காங்க. बाप है, टीचर भी है, அப்பா இருக்காங்க, டீச்சரும் இருக்காங்க, और सदगुरु भी है. பிறகு சத்குரு கூடயும் இருக்காங்க. बाप है तो क्या देता है? அப்பா இருக்காங்கன்னா அப்ப என்ன கொடுப்பாங்க? बाप जन्म देता है. அப்பா ஜென்மத்தை கொடுக்கறாங்க. क्या என்ன जन्म मिलता है? यहाँ हद का जन्म है या बेहद का जन्म है? இப்போ ஜென்ம கிடைக்குதுன்னா இங்க எல்லாருக்கும் உட்பட்ட ஜென்மமா இல்லன்னா எல்லாருக்கு அப்பாற்பட்ட ஜென்மமா இருக்குதா? बेहद का जन्म कैसा? எல்லாருக்கு அப்பாற்பட்ட ஜென்மம் எப்படி? आत्मा को अपने स्वरूप का ஆத்மாக்கு தன்னோட ஸ்வரூபத்தினோட पता चलता है. தெரிஞ்சு போயிடுது. मैं किस देश विशेष की, किस खंड की, நான் எந்த தேச
அப்படின்னா எந்த தேசத்துக்கு சேர்ந்திருக்கேன், எந்த விசேஷமான கண்டத்துல நான் இருக்கேன், किस धर्म खंड की विशेष आत्मा हूँ, எந்த தர்ம கண்டத்தினோட விசேஷ ஆத்மா இருக்கேன், किस ग्रुप की हूँ, எந்த குரூப்புக்கு சேர்ந்திருக்கேன், कौन से धर्म की आत्मा हूँ, किस धर्म विशेष में मुझे विशेष पार्ट बजाना है। எந்த தர்மத்தினோட ஆத்மா இருக்கேன், எந்த தர்ம விசேஷத்துல எனக்கு பாட்ட செய்யணும். 84 जन्मों में से मेरा विशेष पार्ट क्या है। 84 ஜென்மங்கள்ல என்னோட விசேஷமான பார்ட் என்ன இருக்குது. मैं कौन सी आत्मा हूँ, किस तरह का पार्ट बजाने वाली आत्मा हूँ। நான் எந்த ஆத்மா இருக்கேன், எப்படிப்பட்ட ரூபத்துல பாட் செய்யக்கூடிய ஆத்மா இருக்கேன். अनेक जन्मों का पार्ट बुद्धि में आ जाए, அநேக ஜென்மங்களினோட பாட்டு புத்தில வந்துடணும். तो समझो बाप से अनेक जन्मों का सुख शांति का वर्षा। அப்போ நினைச்சுக்கோங்க, அப்பா இடம் இருந்து அநேக ஜென்மத்தினோட சுக சாந்தியினோட சொத்து मिला, கிடைச்செடுத்து. तो बाबा हमारा बाप भी है, அதாவது பாபா நம்மளோட அப்பாவா இருக்காங்க, टीचर भी है। டீச்சருவா இருக்காங்க. टीचर क्या देता है, டீச்சர் என்ன கொடுக்கறாங்க, समझानी देता है, புரிய வைக்கிறாங்க. कोई भी बात होती है எந்த விஷயம் இருந்தாலும் उसकी गहराई से समझानी देता है, व्याख्या देता है। அத ஆழமாக புரிய வைக்கிறாங்க, கிளாரிபிகேஷனை கொடுக்கறாங்க. एक एक शब्द की गहराई बताता है, ஒவ்வொரு வார்த்தையினோட ஆழமான விஷயத்த சொல்றாங்க, अर्थ बताता है। அர்த்தத்தை சொல்றாங்க. माता भी पढ़ाई पढ़ाती है, அம்மா கூடயும் படிப்பை படிக்க வைக்கிறாங்க. छोटे छोटे बच्चे माँ से ही पढ़ाई पढ़ लेते हैं। சின்ன சின்ன குழந்தைகள் அம்மாயிடம் இருந்துதான் படிப்பை படிச்சிடுறாங்க. लेकिन जब बच्चे बड़े होते हैं, ऊंची पढ़ाई पढ़ने लग पड़ते हैं, तो ஆனா குழந்தைகள் எப்போ பெரியவங்க ஆயிடுறாங்க, உயர்ந்த படிப்பை படிக்கிறதுக்கு ஆரம்பம் செய்யறாங்க. माता वो अर्थ नहीं बता सकती। அப்போ மாதா அந்த ஒரு அர்த்தத்தை சொல்ல முடியறதில்ல. तो ब्रह्मा के रूप में, அப்போ பிரம்மாவோட ரூபத்துல, माता के रूप में पढ़ाई அம்மாவோட ரூபத்துல படிப்பை படிக்க வச்சாங்க. जैसे लौकिक में पढ़ाई पढ़ते हैं, எப்படி லௌகிகத்துல படிப்பை படிக்க வைக்கிறாங்க. वही सूरदास, कबीरदास, அந்த சூர்தாஸ், கபீர்தாஸ், तुलसीदास के कवित्व होते हैं। துளசிதாசினோட இந்த ஒரு கவிதைகள் இருக்கும், दोहे होते हैं, चौपाइयाँ होती हैं, 2 லைன் என்னோட போயம் இருக்கும், பிறகு 4 லைன் என்னோட போயம்ஸ் இருக்கும். बेसिक में तो रटते हैं, பேசிக்ல என்ன செய்யறாங்கன்னா அத மனப்பாடத்தை பண்றாங்க, सुनते हैं, सुनाते हैं, पढ़ते हैं, கேக்குறாங்க, சொல்றாங்க, படிக்கிறாங்க. उनके गुह्यार्थ नहीं जानते। அதோட குயமான ரகசியம் என்ன இருக்குதோ அத பற்றி தெரியாது. वही कवित्व, वही दोहे, वही चौपाइयाँ, அந்த கவிதை, அந்த ஒரு தோஹை இருக்கு இல்லையா, அப்படின்னா 2 லைனினோட போயம், பிறகு கவிதைகள். फिर ऊंचे क्लास में पढ़ते हैं, பிறகு உயர்ந்த கிளாஸ்ல படிக்கிறாங்க. और टीचर हमको एक एक பிறகு டீச்சர் நமக்கு ஒரு बात की गहराई बताता है। ஆழமான விஷயங்களை சொல்றாங்க. गहराई में घुसते हैं तो नई नई बातें निकलती हैं। ஆழமான விஷயங்களை எப்போ நுழையிறோமோ அப்போ புது புது விஷயங்கள் வருது, बहुत खुशी आती है। ரொம்ப குஷி வருது. तो ऐसे ही அப்போ அதே மாதிரி தான் बेसिक में मुरलियाँ तो वही है, பேசிக்ல முர்லிஸ் அதே தான், वही मुरलियों के महावाक्य हैं। அந்த முர்லிஸினோட மகா வாக்கியங்கள் தான். उन महावाक्यों का அந்த மகா வாக்கியங்களோட गहराई से अर्थ ஆழமாக அர்த்தம் छोटे छोटे बच्चे नहीं जानते। சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது. क्यों नहीं जानते? ஏன் தெரியாது?
क्योंकि जिसको जो पढ़ाने वाला निमित्त था, ஏன்னா யாருக்கு படிக்க வைக்கிறதுக்கான நிமித்தமாக இருந்தாங்களோ, जिसके मुख से वो वाणी चलाई गई, யாரோட முக மூலமாக அந்த வாணிய வாசிக்கப்பட்டிருந்தது, उसको ही मुरली में बता दिया ये ब्रह्मा बेबी है। அவங்களுக்கே சொல்லிட்டாங்க இந்த பிரம்மா பேபியா இருக்காங்க. जब ब्रह्मा ही बेबी बुद्धि है, இப்போ பிரம்மாவே பேபி புத்தியா இருக்காங்கன்னா, पढ़ाने वाला ही बेबी बुद्धि है, படிக்க வைக்க கூடியவங்களே பேபி புத்தியா இருக்காங்கன்னா, तो पढ़ने वाले कहाँ से सालिम बन जाएंगे? அப்போ படிக்க கூடியவங்க எப்படி புத்திசாலி ஆக முடியும்? कैसे सगीर हो जाएंगे? எப்படி பெரியவங்க ஆயிடுவாங்க? तो ब्रह्मा के द्वारा அப்போ பிரம்மா மூலமாக पढ़ाई पूरी होने का टाइम निश्चित हुआ था। படிப்பு கம்ப்ளீட் ஆகுற டைம் பிக்ஸ் ஆக இருந்தது. अब இப்போ बाद में टीचर की बात आती है। பிறகு டீச்சரினோட விஷயம் வருது. माता का पार्ट पूरा हुआ, அம்மாவோட பாட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. बाप का पार्ट होता है आदि और अंत में। அப்பாவோட பாட்டு ஆரம்பத்துல பிறகு கடைசில இருக்கும். माता और टीचर का पार्ट होता है बीच में, மாதா பிறகு டீச்சரினோட பாட்டு நடுவுல இருக்கும். और सदगुरु का पार्ट होता है பிறகு சத்குருவினோட பாட்டு என்ன இருக்குதோ அது अंत में। கடைசில இருக்கும். यहाँ बाप टीचर और सदगुरु एक ही है। இங்க அப்பா டீச்சர் சத்குரு ஒருத்தர் தான் இருக்காங்க. वो बाप भी ज्ञान का बीज बोने वाला, அந்த அப்பாவும் ஞானத்தினோட விதைய விதைக்க கூடியவர். यज्ञ के आदि में ज्ञान का बीज யக்ஞத்தினோட ஆரம்பத்துல ஞானத்தினோட விதை बोया, விதைச்சாங்க. पहले पहले किसमें बोया? ஃபர்ஸ்ட் யாருக்குள்ள விதைச்சாங்க? माता में बोया या सृष्टि के पहले पत्ते में बोया? அம்மாக்குள்ள விதைச்சாங்களா இல்லன்னா சிருஷ்டினோட எல்லை இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ள விதைச்சாங்களா? बाप पहली रचना रचता है அப்பா ஃபர்ஸ்ட் படைப்ப படைக்கிறாங்க माता की, அம்மா மூலமாக. फिर அப்படின்னா அம்மாவை படைக்கிறாங்க. पहले पत्ते की, அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் இலைய படைக்கிறாங்க. तो कृष्ण बच्चा அப்போ கிருஷ்ண குழந்தை यज्ञ के आदि में யக்ஞத்தினோட ஆரம்பத்துல बीज को धारण कर लेता है। விதைய தாரண பண்ணிக்கிறாங்க. माता भी धारण करती है, அம்மாவும் தாரண பண்ணிக்கிறாங்க. लेकिन माता में और बच्चे में ஆனா மாதாக்குள்ள பிறகு குழந்தைகளுக்குள்ள तो पहलोटी का बच्चा होता है, யாரு ஃபர்ஸ்ட் ஜன்மம் எடுத்துக்க கூடிய குழந்தைகள் இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க. उसमें ज्यादा पावरफुल दोनों में कौन होता है? அந்த ரெண்டு பேர்ல யாரு எல்லாத்தை விட பவர்ஃபுல்லாக இருப்பாங்க? बाप की सारी पावर माता में जाती है, அப்பாவோட முழு பவர் அம்மாக்குள்ள போகுதுதான். लेकिन माता से कौन ले जाता है? ஆனா அம்மா இடமிருந்து யாரு எடுத்துக்கிறாங்க? बच्चा ले जाता है। குழந்தை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. तो कृष्ण बच्चे में वो धारणा शक्ति की सारी पावर அப்போ கிருஷ்ண குழந்தைக்குள்ள அந்த தாரண சக்தியினோட முழு பவர் आ गई। வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. जो भी ज्ञान का बीज है ஏதெல்லாம் ஞானத்தினோட விதை இருக்குது वो सारा ज्ञान का बीज कृष्ण बच्चे में आया। அந்த முழு ஞானத்தினோட விதை கிருஷ்ண குழந்தைக்குள்ள வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. पूरी की पूरी गीता आ गई। கம்ப்ளீட் ஆக அந்த கீதா வந்துடுச்சு. लेकिन गीता जो भी आई இப்போ கீதா இதெல்லாம் வந்ததோ उस गीता का मनन चिंतन मंथन அந்த கீதா பற்றி விசார சாகர மந்தனம் न कृष्ण बच्चे वाली आत्मा के द्वारा हुआ, அவங்க அது என்ன இருக்குதோ கிருஷ்ண பச்சா வாலி ஆத்மா இருக்காங்க இல்லையா அவங்க மூலமாவும் ஆகல, न माता के द्वारा हुआ। பிறகு மாதா மூலமா கூடயும் ஆகலன்னு சொல்றாங்க. तो बाप फिर टीचर का रूप धारण करते हैं। அப்போ அப்பா என்ன செய்யறாங்கன்னா பிறகு டீச்சரினோட ரூபத்தை தாரண செய்யறாங்க. वही स्वरूप निमित्त बनता है जो यज्ञ के आदि में बाप था, बीज அந்த ஸ்வரூபம் தான் நிமித்த ஆகுறாங்க யாரு யக்ஞத்தினோட ஆரம்பத்துல அப்பாக இருந்தாங்க. जो बोने के निमित्त
விதைய விதைக்கிறதுக்கான நிமித்தம். वही आत्मा दोबारा आकर के जन्म लेती है அந்த ஆத்மா தான் மறுபடியும் வந்து ஜென்மத்தை எடுத்துக்கிறாங்க. और जन्म लेकर பிறகு ஜென்மத்தை எடுத்துக்கிட்டு ब्राह्मण बनती है பிராமணா ஆகுறாங்க. और उसमें शिव बाप பிறகு அவங்களுக்குள்ள சிவ் பாப் प्रवेश करते हैं। பிரவேசம் செய் शिव बाप प्रवेश करते हैं சிவ் பாப் பிரவேசம் செய்றாங்க टीचर बन करके। டீச்சர் ஆகி. वो ही मुरलियों का गुह्य अर्थ है। அந்த முரளியோட குயமான அர்த்தத்தை ஆழமான அர்த்தத்தை डिटेल में बताते हैं। இன் டீட்டெயில்ல சொல்றாங்க. पढ़ाई कौन पढ़ता है? யாரு படிப்ப படிக்கிறாங்க? कृष्ण की सोल जो शरीर छोड़ देती है கிருஷ்ணனோட ஆத்மா யாரு சரீரத்தை விட்டுடுறாங்க. 84वें अंतिम जन्म का शरीर 84வது ஜன்மத்தினோட கடைசி சரீரம் वो ही प्रवेश करके அங்கதான் பிரவேசம் பண்ணி टीचर के द्वारा पढ़ाई டீச்சர் மூலமாக படிப்பு पढ़ती है। படிக்கிறாங்க. तो तंत्र निकल आता है। அப்போ சாரம் வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. वो टीचर भी है அவங்க டீச்சர் கூடயும் இருக்காங்க. तंत्र निकाल के देता है ना। சாரத்தை எடுத்து சொல்றாங்க இல்லையா? फिर गुरु भी है பிறகு குரு கூடயும் இருக்காங்க. सदगति करने वाला। சத்கதிய குடுக்கக்கூடியவங்க. गुरु कहा ही जाता है भारी को। குருன்னு யாருக்கு சொல்வாங்கன்னா பாரி அப்படின்னா யாரு ரொம்ப वजनी को। வெயிட் ஆக அப்படின்னா பவர்ஃபுல்லானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்வாங்க. बाप का भी उतना वजन नहीं, அப்பாவோடது அந்த அளவுக்கு வெயிட்ன்றது இல்ல. माँ का भी उतना वजन नहीं, அம்மாவோடது கூட அந்த அளவுக்கு இல்ல. टीचर का भी वजन नहीं। டீச்சர்து கூட அந்த அளவுக்கு அப்படின்னா பவர்ஃபுல் என்ற விஷயத்துல இல்ல. सबसे जास्ती वजनी कौन होता है? எல்லாத்தை விட அதிக பவர்ஃபுல் யாராக இருப்பாங்க? गुरु। குரு. इसलिए कोई को माँ भी होती है, बाप भी होता है, टीचर भी होता है। அதனால இப்போ ஒருத்தருக்கு எப்படி இருப்பாங்கன்னா அம்மாவும் இருப்பாங்க, டீச்சரும் இருப்பாங்க, सब அப்பாவும் இருப்பாங்க. संबंध जीवन में होते हैं। எல்லா உறவுகள் வாழ்க்கையில இருக்கும். फिर भी अंत में ஆனாலும் கடைசியில गुरु जरूर धारण करते हैं। குருவை கண்டிப்பாக தாரண பண்ணிக்கிறாங்க. कहते हैं गुरु हमारी सदगति करेगा। சொல்றாங்க குரு நமக்கு சத்கதிய கொடுப்பாங்க. परंतु मनुष्य गुरु तो सदगति कर नहीं सकते। ஆனா மனித குருக்கள் சத்கதி கொடுக்க முடியாது. न आज तक किसी की सदगति हुई है। பிறகு இன்றைய வரைக்கும் கூடயும் யாருக்குமே சத்கதி என்றது கிடைக்கல. सच्चा सदगुरु உண்மையான சத்குரு जब आते हैं எப்போ வராங்களோ तो सारी दुनिया की सदगति करते हैं। அப்போ முழு உலகத்தினோட சத்கதிய செய்றாங்க. पहले पहले आत्मा की सदगति करते हैं ஃபர்ஸ்ட் ஆத்மாக்கு சத்கதிய கொடுக்கறாங்க. कि शरीर की करेंगे, இல்லன்னா சரீரத்துக்கு சத்கதிய கொடுப்பாங்களா? पहले आत्मा की सदगति करते हैं। ஃபர்ஸ்ட் ஆத்மாக்கு சத்கதிய கொடுப்பாங்க. आत्मा माने मन बुद्धि, ஆத்மா அப்படின்னா மன புத்தி, मन की चंचलता மனதினோட சஞ்சல தன்மை खलास होती है, முடிஞ்சு போயிடுது. और बुद्धि की तीक्ष्णता பிறகு புத்தியினோட தீவிரமான தன்மை सामने आती है। அது முன்னாடி வருது. बुद्धि तीक्ष्ण होती है, புத்தி அப்படின்னா பவர்ஃபுல் ஆகுது. मन की चंचलता समाप्त होती है, மனசினோட இந்த சஞ்சலமான தன்மை முடிஞ்சு போயிடுது. आत्मा शुद्ध बन जाती है। ஆத்மா சுத்தமாயிடுது. शुद्ध बनी हुई आत्मा में சுத்த ஆயிருக்கக்கூடிய ஆத்மால श्रेष्ठ संकल्प आवेंगे, உயர்ந்த சங்கல்பங்கள் வரும். निगेटिव संकल्प நெகட்டிவ் சங்கல்பங்கள் नहीं आवेंगे। வராதுன்னு சொல்றாங்க. फिर जैसे संकल्प करेगी आत्मा பிறகு எப்படி ஆத்மா சங்கல்பம் செய்யுமோ वैसे वाइब्रेशन बनेंगे, அதே மாதிரிதான் வைப்ரேஷன்ஸ் உருவாகும்.
और जैसे जैसे वाइब्रेशन बनते जाएंगे பிறகு எப்படியெல்லாம் வைப்ரேஷன்ஸ் உருவாகுதோ वैसे वैसे दुनिया बनती जाएगी। அப்படியேதான் உலகம் உருவாகும்னு சொல்றாங்க। कहते हैं ब्रह्मा के संकल्पों से சொல்றாங்க பிரம்மாவோட சங்கல்பம் மூலமாக सृष्टि रची गई। சிருஷ்டி உருவாச்சு। तो पहले ब्रह्मा के खुद के संकल्प श्रेष्ठ बनेंगे, அப்போ ஃபர்ஸ்ட் பிரம்மாவோட சுயமினோட சங்கல்பம் சிரேஷ்டமாகுமா? तब नई सृष्टि बनेगी, அப்போ புது சிருஷ்டி உருவாகுமா? या पुराने संकल्पों से ही सृष्टि बन जाएगी? இல்லன்னா பழைய சங்கல்பங்கள் மூலமாவே சிருஷ்டி உருவாகிடுமா? पहले तो अपने संकल्प नए बने। ஃபர்ஸ்ட் என்னன்னா தன்னோட சங்கல்பங்கள் புதுசாகணும்। ब्रह्मा को एक का नाम नहीं है, பிரம்மா ஒருத்தரோட பேர் ஒன்னும் இல்ல। 4 4 5 5 ब्रह्मा, अनेकों के नाम ब्रह्मा है। 4 4 5 5 பேரு, நிறைய பேருக்கு பிரம்மா என்ற பேர் கிடைச்சிருக்கு। उनमें भी அவங்களையும் नंबरवार है। நம்பர்வாராக இருக்காங்க। जो अव्वल नंबर ब्रह्मा है யாரு நம்பர் 1 பிரம்மாவோ उसका नाम है அவங்களோட பேரா இருக்கு प्रजापिता ब्रह्मा। பிரஜாபிதா பிரம்மா। प्रजापिता ब्रह्मा के द्वारा பிரஜாபிதா பிரம்மா மூலமாக नई सृष्टि रची जाती है पहले पहले। புது சிருஷ்டிய உருவாக்கப்படுகிறது ஃபர்ஸ்ட்। फिर और जो ब्रह्मा है பிறகு மத்த பிரம்மாக்கள் யார் இருக்காங்களோ वो भी सहयोगी बनते हैं। அவங்களும் கூட உதவியாளர்களாக ஆகுறாங்க। उस सहयोग शक्ति से அந்த உதவி செய்யக்கூடிய சக்தி மூலமாக फिर संसार तैयार होता है नया। பிறகு புது உலகம் தயாராகுது। तो बाप आए हैं அப்போ அப்பா வந்திருக்காங்க साथ में ले जाने के लिए, கூட அழிச்சிட்டு போகிறதுக்காக। परंतु तुम बच्चे पूरा याद नहीं करते हो। ஆனா குழந்தைகளான நீங்க முழுமையாக நினைவு செய்யறதில்ல। सो भी निराकार कहते हैं। அது கூடயும் நிராகார் சொல்றாங்க कि मैं ही तुम्हारा बाप हूँ, நான் தான் உங்களோட அப்பா இருக்கேன், मैं ही तुम्हारा टीचर हूँ, நான் தான் உங்களோட டீச்சரா இருக்கேன், मैं ही तुम्हारा सदगुरु हूँ। நான் தான் உங்களோட சத்குருவா இருக்கேன்। कोई ब्रह्मा कहने वाला नहीं है, இப்போ பிரம்மா சொல்லக்கூடியவங்க ஒண்ணும் இல்ல। राम वाली आत्मा कहने वाली नहीं है, ராம்வாலி ஆத்மா சொல்லக்கூடியவங்க இல்ல। रामकृष्ण की आत्माएं ये नहीं कहती है कि मैं तुम्हारा बाप हूँ, टीचर हूँ, सदगुरु हूँ। ராமகிருஷ்ணவாலி ஆத்மா இந்த விஷயத்த சொல்லுறது இல்ல, நான் உங்களோட அப்பா டீச்சர் குருவா இருக்கிறேன்னு சொல்லுறது இல்ல। आत्माओं का बाप हो ही नहीं सकते। ஆத்மாக்களோட அப்பா ஆகவே முடியாது। कौन? யாரு? जो भी रामकृष्ण आदि हैं, யாரெல்லாம் ராமகிருஷ்ணர் இவங்க எல்லாம் இருக்காங்க, जो भी मनुष्य हैं, वो आत्माओं के बाप नहीं हो सकते। யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களோ அவங்க ஆத்மாக்களுக்கு அப்பா ஆக முடியாது। राम वाली आत्मा ராம்வாலி ஆத்மா जब अपने ऊपर निश्चय बैठाए, எப்போ தன்ன மேல நிச்சயத்தை உட்கார வச்சுக்கிறாங்க, बाप को पूरा पहचाने, அப்பாவை முழுமையாக எப்போ தெரிஞ்சுக்கிறாங்களோ तो कह सकती है அப்போ சொல்லலாம் क्या என்ன, कि मनुष्य सृष्टि का मैं बाप हूँ। மனித சிருஷ்டிக்கு நான் அப்பா இருக்கேன்னு। वो भी அதுவும் दुनिया तब मानेगी जब प्रैक्टिकल करके दिखावे। உலகம் எப்போ ஏத்துக்கோன்னா எப்போ பிராக்டிக்கலி பண்ணி காமிக்குமோ அப்போன்னு சொல்றாங்க। பிராக்டிக்கலி எப்போ செஞ்சு காமிப்போமோ அப்போ ஏத்துக்கோ உலகம்। दुनिया रचना को भी और रचयिता को भी मानेगी। உலகம் படைப்பு பிறகு படைப்பவர் ரெண்டு பேரை கூடயும் ஏத்துக்கோன்னு சொல்றாங்க। रचयिता படைப்பவர் साकार में चाहिए, சாக்காரத்துல தேவை இருக்காங்க, रचना भी பிறகு படைப்பு கூடயும் साकार में चाहिए। சாக்காரத்துல தேவை இருக்காங்க। इसलिए அதனால क्रिश्चियंस में भी मान्यता है, கிறிஸ்டியன்ஸ்ல கூடயும் இந்த இந்த இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, कि ஏத்துக்கப்பட்டிருக்காங்க। भारत में पैराडाइज था, ஏத்துக்கப்பட்டிருக்குது என்னன்னா பாரத்ல பாரடைஸ் இருந்தது, और उस पैराडाइज में
பிறகு அந்த பாரடைஸ்ல लॉर्ड कृष्ण का राज्य था। லார்ட் கிருஷ்ணனோட ராஜ்யம் இருந்தது. कृष्ण को भी मानते हैं, கிருஷ்ணரை கூடயும் ஏத்துக்கிறாங்க, गॉड फादर को भी मानते हैं, காட் ஃபாதரை கூடயும் ஏத்துக்கிறாங்க, कहते भी हैं हेवनली गॉड फादर। சொல்லவும் செய்றாங்க ஹெவன்லி காட் ஃபாதர். हेवन कहो पैराडाइज कहो, बात तो एक ही है। ஹெவன் சொல்லுங்க, பாரடைஸ் சொல்லுங்க, ஒரே விஷயம் தான் இருக்குது. पैराडाइज का रचयिता है, பாரடைஸ் என்னோட படைப்பவரா இருக்காரு. हेवन का रचयिता है, ஹெவன் என்னோட படைப்பவரா இருக்காரு. उस हेवन और पैराडाइज में அந்த ஹெவன் பிறகு பாரடைஸ்ல लॉर्ड कृष्ण की सोल லார்ட் கிருஷ்ணனோட ஆத்மா राज्य करने वाली रचना है। ராஜ்யத்தை செய்யக்கூடிய படைப்பா இருக்காங்க. तो देखो बेहद का बाप ही टीचर है, அதாவது பாருங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா தான் டீச்சரா இருக்காரு. रहमदिल है, இந்த கருணைய காமிக்க கூடியவர் ஆயிருக்காங்க, கருணை இதயம் இருக்கக்கூடியவர். इस चीची दुनिया से हमको वापस ले जाते हैं। இந்த சீச்சி உலகத்திலிருந்து நம்மள மறுபடியும் அழிச்சிட்டு போகிறாங்க, திரும்பி அழிச்சிட்டு போகிறாங்க. मनुष्य तो समझते हैं कि यहाँ पर ही स्वर्ग है, மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இங்கதான் ஸ்வர்க்கம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. तुम नहीं समझते हो। நீங்க நினைச்சுக்கிறது இல்ல. और दुनियावी जो मनुष्य हैं क्या समझते हैं, மத்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, जिनके पास पैसा है, धन धान्य है, करोड़पति हैं, अरबपति हैं, मल्टी मिलियनर हैं, யார்கிட்ட தனம் இருக்குது, பிறகு கரோடு கோடீஸ்வரர்களா இருக்காங்க, மல்டி மில்லியனர்களா இருக்காங்க. वो क्या समझते हैं, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, इसी दुनिया में स्वर्ग है। இந்த உலகத்திலேயே ஸ்வர்க்கம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. कहते हैं स्वर्ग कोई दूसरा थोड़ी है। அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்வர்க்கம் என்ன வேற ஏதாவது இருக்குதா, எங்க இருக்குதா, इसी दुनिया में नरक है, इसी दुनिया में இந்த உலகத்திலேயே நரகம், இந்த உலகத்திலேயே स्वर्ग है। ஸ்வர்க்கம் இருக்கு. जो नालों के किनारे रहते हैं वो नरक में है। யாரு கால்வேக்கு இந்த இதுல ஓரத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்க நரகத்துல இருக்காங்க. हम महलों में रहते हैं நாங்க அரண்மனையில இருக்கிறோம், तो हम அரண்மனைகள்ல இருக்கிறோம், அதனால हम स्वर्ग में हैं। நாம ஸ்வர்கத்துல இருக்கிறோம். बाप समझाते हैं அப்பா புரிய வைக்கிறாங்க, कि बच्चे குழந்தைகளே अब ये सारी दुनिया नरक है। இப்போ இந்த முழு உலகம் என்ன இருக்குதோ இது நரக்கமா இருக்குது. क्या என்ன सारी दुनिया முழு உலகம் स्वर्ग नहीं है, ஸ்வர்கம் இல்ல, थी இருந்தது, और अब பிறகு இப்போ नरक है। நரக்கமா இருக்குது. जब स्वर्ग थी तब सब स्वस्थिति में थे, எப்போ ஸ்வர்க்கம் இருந்ததோ அப்போ எல்லாருமே சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருந்தாங்க. अपन को और दूसरों को देखते थे, தன்னை பிறகு மத்தவங்கள எப்போ பார்த்துட்டு இருந்தாங்களோ, व्यवहार में आते थे तो क्या समझते थे, எப்போ இந்த தொடர்புல வந்துட்டு இருந்தாங்களோ அப்போ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, आत्मा समझते थे। என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆத்மா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ज्योति बिंदु आत्मा ही देखने में आती थी, ஜோதி பிந்து ஆத்மா தான் தென்பட்டுட்டு இருந்தது. अब वो स्वस्थिति खलास हो गई। இப்போ அந்த சுயத்தினோட ஸ்டேஜ் முடிஞ்சு போயிடுச்சு. देह के सुख भोगते भोगते தேகத்தினோட சுகம் அனுபவம் செய்ய செய்ய देवताएं भी नीचे गिरे, தேவதைகள் கூடயும் கீழே விழுந்துட்டாங்க. बल उच्च कोटि के सुख भोगते थे, பல உயர்ந்த லெவலினோட சுகத்தை அனுபவம் செஞ்சுட்டு இருந்தீங்க. सुख भोगने से आत्मा சுகத்தை அனுபவம் செய்யறதுனால ஆத்மா नीचे गिरती है। கீழே விழுது. इसलिए बाप कहते हैं அதனாலதான் அப்பா சொல்றாங்க, कि देह को याद ही न करो, தேகத்தை நினைவே செய்யாதீங்க. तो देह का सुख कहाँ से भोगेंगे। அப்ப தேகத்தினோட சுகத்தை எங்கிருந்து அனுபவம் செய்வீங்க? सुख मन से भोगा जाता है ना। சுகம் மனது மூலமாக அனுபவம் செய்யப்படுகிறது இல்லையா? मन अगर न लगे மனசு ஒருவேளை ஈடுபடலைன்னா तो सुख याद आएगा क्या, அப்போ சுகம் ஞாபகம் வருமா? नहीं याद आएगा। ஞாபகம் வராது. तो देह को याद न करो,
அப்போ தேகத்தை நினைவு செய்யாதீங்க. देह को याद करते करते தேகத்தை நினைவு செய்ய செய்ய तुम पतित बने। நீங்க பதிதா ஆயிட்டீங்க. अब आत्म की स्थिति में रहेंगे, आत्मा के बाप को याद करेंगे, இப்ப ஆத்மிக ஸ்திதியில இருந்தீங்க, ஆத்மாவோட அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா तो जरूर पावन बन जाएंगे। அப்போ கண்டிப்பாக பாவனம் ஆயிடுவீங்க. तो बाप समझाते हैं स्वर्ग सतयुग को कहा जाता है। அப்போ அப்பா புரிய வைக்கிறாங்க, ஸ்வர்கம்னு சொல்லி சத்யுகத்துக்கு சொல்லப்படுகிறது. वही सच्चाई है, இதுதான் உண்மையான விஷயமா இருக்குது. वही सत्य का युग है जो அதுதான் உண்மையான யுகமா இருக்குது, சத்தியமான யுகம். सत्य बाप आकर के स्थापन करते हैं। இந்த உண்மையான அப்பா வந்து ஸ்தாபனை செய்யறாரு. और जो भी मनुष्य मात्र हैं, வேற யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க, सत्य है या झूठ है, உண்மையானவரா இல்லன்னா பொய்யா, உண்மையானவங்களா இல்லன்னா பொய்யானவங்களா, सब झूठ है। எல்லாருமே பொய்யானவங்க. एक भी सच्चा नहीं है। ஒருத்தர் கூட உண்மையானவங்க இல்ல. तो जब सब ही झूठ है, இப்போ எல்லாருமே பொய்யானவங்கன்னா सब पर चिंतन करने वाले हैं। எல்லாருமே பரச்சிந்தனை செய்யக்கூடியவங்க. पर चिंतन करने वाले पतन है, पतन की जड़ पकड़ते हैं। இப்போ யாரு பரச்சிந்தனை செய்யறாங்களோ அவங்க பத்தனத்தினோட வீழ்ச்சியினோட மூலத்தை பிடிச்சுக்கிறாங்க. और मैं तुमको स्वचिंतन करना सिखाता हूँ। பிறகு நான் உங்களுக்கு சுயத்தினோட சிந்தனைய பண்றது கத்து கொடுக்கறேன். तो स्वचिंतन करने से அப்போ சுயத்தினோட சிந்தனை செய்யறதுனால तुम सत्य युग में चले जाओगे। அப்போ நீங்க சத்யுகத்துக்கு போயிடுவீங்க. यही सच्चाई है। இதுதான் உண்மையான விஷயம். नरक कलयुग को कहा जाता है। நரகமன் சொல்லி கலியுகத்துக்கு சொல்லப்படுகிறது. और कलयुग कलह कलेश के युग को कहा जाता है। பிறகு கலியுகம் சண்டை பிறகு சச்சரவினோட யுகத்துக்கு சொல்லப்படுகிறது. कलह कलेश देह के कारण पैदा होता है। சண்டை சச்சரவு என்றது आत्मिक स्थिति में रहेंगे இந்த தேக அபிமானத்துல இருக்கிற தேகத்து மூலமாக ஆகுது. ஆத்மிக ஸ்திதியில இருந்தீங்கன்னா तो सब आत्मा आत्मा, அப்போ எல்லா ஆத்மா ஆத்மா, भाई भाई, பாய் பாய், कोई प्रकार का द्वैत नहीं। எந்த விதமான இரட்டைவாதம் என்றது இல்ல. ये हिंदू है, ये मुसलमान है, ये ब्राह्मण है, ये भंगी है, இவங்க ஹிந்துவா இருக்காங்க, இவங்க முசல்மானா இருக்காங்க, இவங்க பிராமணனா இருக்காங்க, இவங்க பெருக்கக்கூடியவங்க இருக்காங்க. कोई प्रकार का द्वैत पैदा ही नहीं होगा। எந்த விதமான இரட்டைவாத தன்மை என்றது அது तो ஏற்படவே படாது. झगड़ा किस बात का होगा? அப்போ சண்டை எந்த விஷயத்துல நடக்கும்? अभी इस दुनिया में झगड़े ही झगड़े हैं। இப்போ இந்த உலகத்துல வெறும் சண்டை தான் இருக்குது. क्यों है? ஏன் இருக்கு? क्योंकि अपन को आत्मा नहीं समझते हैं। ஏன்னா தன்னை ஆத்மான்னு நினைச்சுக்கிறதே இல்ல. पुरानी दुनिया भी इसी को कहा जाता है। பழைய உலகம்னு சொல்லி கூடயும் இதுக்குதான் சொல்லப்படுகிறது. लड़ाई झगड़े की दुनिया है पुरानी दुनिया, சண்டை சச்சரவினோட உலகமா இருக்குது பழைய உலகம். और नई दुनिया है பிறகு புது உலகமா இருக்குது सच्चखंड की दुनिया। உண்மையான கண்டத்தினோட உலகம். इस दुनिया को वैश्यालय कहें। இந்த உலகத்துக்கு வைஷ்யாலயன்னு சொல்லுங்க. सब विकारी ही विकारी है। எல்லாருமே வெறும் விகாரி தான் இருக்காங்க. दृष्टि भी विकृत है, திருஷ்டி கூடயும் கெட்டு போயிருக்குது. इंद्रियां भी विकृत है, இந்திரியங்கள் கூடயும் எப்படின்னா விகாரியா இருக்குது. एक में आसक्ति नहीं रहती, ஒருத்தர் கூட அது ஈடுபட்டு இருக்கிறது இல்ல. அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் என்றது ஒருத்தர் கூட இருக்கிறது இல்ல. न दृष्टि की आसक्ति एक में, திருஷ்டினோட அந்த ஒரு அட்ராக்ஷன் என்றது ஒருத்தர் கூட இல்ல. न इंद्रियों की आसक्ति एक में, பிறகு இந்திரியங்களினோட அட்ராக்ஷன் என்றது கூடயும் ஒருத்தர் கூட இல்ல. अनेकों में आसक्त होती रहती है। நிறைய பேர்ல என்னன்னா அந்த அட்ராக்ஷன் என்றது போயிட்டு இருக்கும்.
तो इस दुनिया को वैश्यालय ही कहेंगे ना। அப்போ இந்த உலகத்தை வைஷாலேன்னு தானே சொல்வாங்க. निर्विकारी को वाइसलेस कहा जाता है. நிர்விகாரிக்கு வைஸ்லெஸ்ன்னு சொல்லப்படுகிறது. वहाँ कोई विकार नहीं होते. அங்க எந்த விதமான விகாரங்கள் கூடயும் இருக்காது. वी माना வி என்ன विपरीत, कार माना வி என்ன விபரீத், காரண कर्म. செயல்கள். कोई विपरीत कर्म नहीं होता. எந்த விதமான விபரீத செயல்கள் ஆகிறதில்ல. इंद्रियां कोई भी विचार का काम नहीं करती. இந்திரியங்கள் எந்த விதமான விபிச்சாரத்தினோட வேலையை செய்யறதில்ல. आंखें भी किसी प्रकार से व्यभिचारी கண்கள் கூடயும் எந்த விதமான ரூபத்துல கூடயும் व्यभिचारी नहीं होती. ஆகிறதில்ல. राधा की दृष्टि कृष्ण में डूबेगी, कृष्ण की दृष्टि राधा में डूबेगी. ராதாவோட திருஷ்டி கிருஷ்ணர்ல மூழ்கும், கிருஷ்ணனோட திருஷ்டி ராதால மூழ்கும். और कोई एक जन्म की बात नहीं. பிறகு இது ஒரு ஜென்மத்தினோட விஷயம் இல்ல. जन्म जन्मांतर पूरा 21 जन्म. ஜென்ம ஜென்மாந்தரத்துக்காக முழுமையாக 21 ஜென்மக்காக ये स्टेज आधा कल्प तक रहती है. இந்த ஸ்டேஜ் பாதி கல்ப வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. इतनी सी सहज बात को भी இவ்வளவு சகஜமான விஷயங்களை கூடயும் कोई विद्वान कोई आचार्य समझ नहीं पाते हैं. எந்த வித்வான் எந்த ஆச்சாரிகளால கூடயும் புரிஞ்சுக்க முடியறதில்ல. तुम बच्चे भी कहते हो குழந்தைகளான நீங்களும் சொல்றீங்க, बाबा हम भूल जाते हैं, பாபா நாங்க மறந்துடுறோம், हमारा योग नहीं लगता है. நம்மளோட யோகம் என்றது ஏற்படுறது இல்ல. अरे அரே, तुम रोज मुरली पढ़ते रहते हो, நீங்க தினமும் முரளி படிச்சுட்டே இருந்தீங்க, फिर भी टीचर को भूल जाते हो. படிக்கிறீங்க, ஆனாலும் டீச்சரை மறந்து போயிடுறீங்களா? बाप ने कितना सहज बताई दिया. பாபா எவ்வளவு சகஜமா, அப்பா எவ்வளவு சகஜமாக சொல்லிட்டாங்க. परंतु माया बहुत प्रबल है, ஆனா மாயா ரொம்ப சக்திசாலியானதா இருக்குது, बलवान है. ये माया क्या चीज है? இது ரொம்ப பிரபலமானது, சக்திசாலி, இந்த பல்வானா இருக்குது. இந்த மாயா என்ன பொருளா இருக்குது वो भी नहीं जानते हैं. அதுவும் தெரியாது. क्या चीज है? என்ன இருக்குது இந்த மாயா? नाम दिया माया. பேரை கொடுத்திருக்காங்க மாயா. माँ माने नहीं, மா அண்ணா இல்ல, आया माने आया. ஆயா அண்ணா வந்தது. ना आई होती வராம இருந்திருந்தா तो बहुत अच्छा था. அப்போ ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ये माया आई இந்த மாயா வந்தது, और हमको देवान में ला देती. பிறகு நம்மள தேகாபிமானத்துல கொண்டு வந்துடுது. तो बाप कहते हैं அப்ப அப்பா சொல்றாங்க, ये माया क्या चीज है? இந்த மாயா என்ன பொருளா இருக்குது? जो हमको घड़ी घड़ी विकारी बनाई देती है. இது என்னன்னா நம்மள ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் விகாரி ஆக்கிடுது, विपरीत कर्म कराई देती है. விபரீதமான செயல்களை செய்ய வச்சிடுது. बाप हमें अच्छी अच्छी बातें बताते हैं அப்பா நமக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்றாங்க, और माया हमको பிறகு மாயா நம்மள खराब रास्ते में लगा देती है. மாயா நம்மள தவறான ஒரு வழிக்கு அனுப்பிடுது. हमें गड्ढे में गिराती है, बाप हमको ऊपर चढ़ाते हैं. நம்மள பள்ளத்துல எப்படின்னா விழ வைக்குது, அப்பா நம்மள மேல தூக்குறாங்க. भावी का अर्थ भी कोई नहीं समझते. இந்த பாவியினோட அர்த்தத்தை பற்றி கூடயும் யாருக்கு தெரியாது. जो भावी थी सो हुआ என்ன பாவி இருந்ததோ அது ஆச்சு कह देते हैं. அப்படி சொல்லிடுறாங்க. अब भावी कैसे बनती है? இந்த பாவி என்றது எப்படி ஆகுது? जो जो हमने कर्म किए हैं उन कर्म के आधार पर हमारी भावी என்னென்ன செயல்களை நம்ம செஞ்சிருக்கோமோ அந்த செயல்களினோட ஆதாரப்படி இந்த பாவி என்றது प्रारब्ध बन जाती है. அந்த ஒரு பிராப்தி ஆயிடுதுன்னு சொல்றாங்க. सृष्टि का अर्थ भी नहीं समझते. சிருஷ்டியினோட அர்த்தத்தை பற்றி கூடயும் புரிஞ்சுக்கிறது இல்ல. जो सृजन होता है என்ன இந்த உருவாக்குற விஷயம் ஆகுதோ, एक में से एक, दूसरे में से तीसरा, तीसरे में से चौथा,
ஒன்னிலிருந்து 2, 2லிருந்து 3, 3லிருந்து 4 पैदाइश होती रहती है। அந்த ஜென்மம் என்றது ஆகுது. एक पीढ़ी के बाद दूसरी, दूसरी के बाद तीसरी, तीसरी के बाद चौथी। ஒரு ஜெனரேஷனுக்கு பிறகு நெக்ஸ்ட் ரெண்டாவது ஜெனரேஷன், ரெண்டாவது நெக்ஸ்ட் மூணாவது ஜெனரேஷன், பிறகு நாலாவது ஜெனரேஷன். पीढ़ी दर पीढ़ी அந்த தலைமுறைகள் வந்துட்டே नया नया जन्म புது புது ஜென்மங்கள் होता रहता है। इसको ஆயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. कहते हैं सृजन, இதுக்கு சொல்வாங்க உருவாக்குற விஷயம், सृष्टि। சிருஷ்டி. तो जैसे जैसे सृजन बढ़ता जाता है, இப்போ எப்படி இந்த ஒரு சஜன் என்றது அதிகம் ஆயிட்டே போகுமோ, அப்படின்னா அந்த தலைமுறைகள் என்றது அதிகமாயிட்டே போகுதோ, दुनिया की आबादी உலகத்தினோட பாப்புலேஷன் ஜனத்தொகை बढ़ती जाती है। அது அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. कहाँ से आती है आत्मा? எங்கிருந்து ஆத்மாக்கள் வராங்க? नई नई आत्माएं तो ऊपर से ही आती हैं, பாபா சொல்றாங்க புது புது ஆத்மாக்கள் மேலிருந்து தான் வராங்க. परंतु जो पुरानी आत्माएं हैं उनको जाने का रास्ता ஆனா பழைய ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போகிறதுக்கான வழி नहीं मिलता। கிடைக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. गुरु लोग उनको और ही भटकाए देते हैं। குருக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்கள இன்னாவும் என்ன செஞ்சிடுறாங்கன்னா அலைய வச்சிடுறாங்க. तो पुरानी पुरानी आत्मा जास्ती नीचे गिरती है। அதாவது பாபா சொல்றாங்க பழைய பழைய ஆத்மாக்கள் ரொம்ப கீழே வீழ்றாங்கன்னு சொல்றாங்க. सबसे पुराने कौन है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தை விட பழையவங்க யாரா இருக்காங்க? सबसे पुराने तुम बच्चे हो। எல்லாத்தை விட பழையவங்க யாருன்னா குழந்தைகளான நீங்க இருக்கீங்க. तो तुमको ये माया बहुत भटकाती है। அப்போ உங்களுக்கு இந்த மாயா ரொம்ப அலைய வைக்குதுன்னு சொல்றாங்க. कौन हुई माया? யார் ஆனாங்க மாயா? ये माया रावण कौन हुआ? பாபா கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாயா ராவன் யாரா இருக்காங்க? யார் அது? न आए होते तो अच्छा था। வராம இருந்திருந்தா நல்லதாக இருந்திருக்கும். कौन आए जिन्होंने भटकाई दिया? யார் வந்தாங்க? யாரு வந்து அலைய வச்சிட்டாங்க? हैं? इब्राहिम, बुद्ध, क्राइस्ट, गुरु नानक, ये जो जो धर्म पिताएं आए, இப்ராஹிம், புத்த, கிரைஸ்ட், தர்ம பிதாக்கள் யாரெல்லாம் இவங்க வந்தாங்களோ தர்ம பிதாக்கள் इन्होंने सब ने भटकाई दिया। இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அலைய வச்சிட்டாங்க. इब्राहिम आए, उनकी बुद्धि में तो स्वर्ग होता ही नहीं है। இப்ராஹிம் வராங்க, அவங்களோட புத்தில ஸ்வர்க்கம் என்றது இருக்கிறதே இல்ல. उन्हें इन्होंने किसी भी जन्म में स्वर्ग देखा ही नहीं। அவங்க எந்த ஜென்மத்துல கூடயும் ஸ்வர்க்கத்தை பார்க்கவே இல்ல. वो स्वर्ग की परिभाषा जानते ही नहीं। அவங்களுக்கு ஸ்வர்க்கத்தினோட அந்த ஒரு அதோட அர்த்தத்தை பற்றி தெரியவே தெரியாது. उनको कितना भी समझाया जाए, அவங்களுக்கு எவ்வளவு புரிய வச்சாலும் स्वर्ग स्वस्थिति की दुनिया को कहा जाता है, ஸ்வர்க்கம்னு சொல்லி சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு தான் சொல்வாங்கன்னு. परंतु उनकी बुद्धि में बैठने वाला ஆனா அவங்களோட புத்தில உட்கார கூடியது नहीं है। இல்ல. वो आते ही देह बहाने में जीते हैं। அவங்க வந்த உடனே தேகாபிமானத்துல இருப்பாங்க. और व्यभिचार शुरू करते हैं। பிறகு வெபிச்சாரத்தை ஆரம்பம் செய்வாங்க. आते तो आत्मिक स्थिति में, आते आत्मिक स्थिति में और आते ही जैसे ही संग के रंग में आते हैं। வருது ஆத்மிக ஸ்திதியில தான். ஆனா வந்த உடனே எப்படி அவங்க தொடர்புல வராங்களோ व्यभिचार का बीजारोपण வெபிச்சாரத்தினோட அந்த பீஜாரோப்பணன்றது அப்படின்னா விதைய விதைக்கிறது कर देते हैं। பண்ணிடுறாங்க. वहाँ से वैश्यालय शुरू होता है। அங்கிருந்து வைஷ்யாலய ஸ்டார்ட் ஆகுது. तो बताया அப்ப சொன்னாங்க ये माया क्या चीज है? இந்த மாயா என்ன பொருளா இருக்குது? न आया होता तो अच्छा था। வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். शिव बाबा आया, ये तो बहुत अच्छा हुआ। சிவபாபா வந்தாங்க, இந்த விஷயம் நல்லது, ரொம்ப நல்ல விஷயம்தான். परम धाम से शिव बाबा आया, ये तो बहुत अच्छा हुआ। பரந்தாமத்திலிருந்து சிவபாபா வந்தாங்க, இது ரொம்ப நல்ல விஷயம்தான். लेकिन ஆனா कौन ना आया होता? யாரு வராம இருந்திருந்தா? इसलिए मुरली में एक में बोला, யாரு வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதனாலதான் ஒரு முரளில சொல்லிருக்காங்க,
அதனாலதான் முரளில சொல்லிருக்காங்க, रावण कौन? ராவன் யாரு? जरूर कहेंगे ये गुरु लोग। கண்டிப்பாக சொல்வாங்க இந்த குரு ஜனர்கள். ये गुरु लोग जब से आए, मनुष्य गुरु, இந்த குருக்கள் எப்பொழுது வந்தாங்களோ, மனித குருக்கள், इन्होंने आकर के दुनिया को இவங்க வந்து உலகத்தை नीचे गिराना शुरू कर दिया। கீழே விழ வைக்கிறதுக்கு ஆரம்பம் பண்ணிட்டாங்க. खुद भी नीचे गिरते जाते சுயம் கூட கீழே விழுந்துட்டே வராங்க. और अपने फॉलोअर्स को भी பிறகு தன்னோட ஃபாலோவர்ஸ கூடயும் नीचे गिराते जाते கீழே விழ வச்சுட்டே தான் வராங்க. और जिनमें प्रवेश करते हैं उनको भी பிறகு யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ அவங்களுக்கு கூடயும் नीचे गिरा देते। அவங்கள கூடயும் கீழே விழ வச்சிடுறாங்க. और बाप क्या करते हैं? பிறகு அப்பா என்ன செய்யறாங்க? बाप जिसमें प्रवेश करते हैं அப்பா யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ उसको भी ऊंचा उठाते அவங்கள கூடயும் மேல தூக்குறாங்க. और बाप की बातों को जो फॉलो करते हैं பிறகு அப்பாவோட பேச்சை யாரு ஃபாலோ செய்யறாங்களோ वो भी ऊंचे उठते। அவங்க கூடயும் மேல ஏறுறாங்க. ऐसा कोई मनुष्य मात्र नहीं रहता इस सृष्टि पर இந்த சிருஷ்டில அப்படி எந்த மனிதர்கள் கூடயும் இருக்க மாட்டாங்க जो ऊंचा न उठे। யாரும் மேல போகாம இருக்கக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. बल है तो नंबरवार, இருக்கிறது என்னமோ நம்பர்வாராதான். जितना मानेंगे उतना करेंगे, எவ்வளோ ஏத்துக்குவாங்களோ அவ்வளோ பண்ணுவாங்க, उतना ऊंचे उठेंगे। அந்த அளவுக்கு உயர்ந்த லெவலுக்கு போகுவீங்க. तो ये सृष्टि चक्र ऐसे ही चलता रहता है। அப்ப பாபா சொல்றாங்க இந்த சிருஷ்டி சக்கரம் இப்படியே தான் நடந்துட்டு இருக்கும்னு சொல்றாங்க. ड्रामा में नूद है டிராமால பிக்ஸ் ஆக இருக்குது. क्या कि माया रावण भी आवेगा जरूर। என்னன்னா மாயா ராவன் கூடயும் கண்டிப்பாக வருவாங்க, வரும். क्या என்ன? भगवान बाप भी आवेगा जरूर பகவான் அப்பாவும் கண்டிப்பாக और வருவாங்க. माया रावण भी பிறகு மாயா ராவன் கூடயும் आवेगा जरूर। கண்டிப்பாக வருவான். ये ड्रामा है, नाटक है। இது டிராமா இருக்குது, நாடகம் ஆயிருக்குது. नाटक में अगर विलियन न हो நாடகத்துல ஒருவேளை வில்லன் இருக்காம இருந்தா तो नाटक का मजा ही न हो। அந்த வில்லன் இல்லாம இருந்தா அப்போ அந்த நாடகத்துல மகிழ்ச்சியே இருக்காது. तो हीरो भी है அப்போ ஹீரோவும் இருக்காங்க, और इसका विलियन भी है। பிறகு இதோட வில்லன் கூடயும் இருக்காங்க. बाप कितना सहज समझाते हैं। அப்போ அப்பா எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறாங்க. कहते हैं சொல்றாங்க, भले कोई मायावी रूप धारण करके आता है, रावण बन के आता है, பலே இப்போ ஒருத்தர் ராவன் ரூபத்துல வராங்க, மாயா ஆக வராங்க ரூபத்துல. तुम कोई के साथ कड़ुए न बनो। நீங்க யார் கூடயும் கசப்பாக இருக்காதீங்க, बहुत मीठे बन करके रहो। ரொம்ப இனிமையாக இருங்க. ये क्या बात हुई? இது என்ன விஷயம்? जो भी आता है, யார் வந்தாலும், जो भी मायावी रूप धारण करके आता है, யாரெல்லாம் மாயாவி ரூபத்தை தாரண பண்ணிட்டு வராங்க वो हमसे अपने पूर्व जन्म का हिसाब किताब அவங்க நம்மளிடம் இருந்து தன்னோட கடந்த ஜென்மத்தினோட கணக்கு வழக்கு लेने आता है। அத தீர்த்துக்கிறதுக்காக வராங்க. हमने जैसा उसके साथ किया है நாம எப்படி அவங்க கூட செஞ்சிருக்கோமோ वो चुकतू करने आता है। அத கிளியர் பண்ணிக்கிறதுக்காக வராங்க. तो अच्छी बात हुई या खराब बात हुई? அப்போ இது நல்ல விஷயமா இல்லன்னா கெட்ட விஷயமா இருக்குதா? किसी से हमने उधार लिया, இப்போ ஒருத்தர் கிட்ட இருந்து நாம கடனை வாங்கியிருந்தோம், और वो हमसे लेने आ गया, பிறகு அவங்க நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்காக வந்தாங்க, வாங்குறதுக்காக. तो लड़ाई झगड़ा करना चाहिए, तू क्यों आ गया? அப்போ யுத்தம் பண்ணணுமா, ஏன் வந்த நீன்னு சொல்லி? ये तो कायदे की बात नहीं है। இது சட்டத்துக்கு அனுசாரமாக இல்ல, उसको खुशी खुशी चुकतू कर देना चाहिए। அது குஷி குஷியாக தீர்த்துக்கணும். चुकतू हो जाएगा எப்போ அது கிளியர் ஆயிடுமோ तो वो आना
बंद कर देगा। அப்போ அவங்க வர்றது நிறுத்திடுவாங்க अब एक तो है नहीं चुकतू करने वाला। இப்போ ஒருத்தர் தான் இந்த கிளியர் பண்ணிக்கிறதுக்காக வருவாங்கன்றது இல்ல। एक है क्या? ஒருத்தரா? है तो 63 जन्मों में पता नहीं कितने कितने लोगों के साथ 63 ஜன்மங்கள்ல எத்தனை பேர்கள் கூட हिसाब किताब बना है। கணக்கு வணக்கு ஆயிருக்குது। वो सारे ही चुकतू करने के लिए आते हैं टाइम टू टाइम। அவங்க எல்லாருமே கிளியர் பண்ணிக்கிறதுக்காக வராங்க தன்னோட டைமுக்கு அனுசாரமாக। कभी कभी तो अनेकों का हमला एक साथ होता है। சில நேரத்துல நிறைய பேரினோட தாக்குதல் ஒரே டைம்ல ஆகுது। एक बाप का अगर सहारा पकड़ा हुआ है, ஒரு அப்பாவினோட ஆதாரத்தை ஒரு மேல நம்ம பிடிச்சிருக்கோம்னா, एक बाप के हाथ में अगर पतवार दी हुई है जीवन रूपी नैया की, ஒரு அப்பா கையில நம்ம வாழ்க்கைய அவங்க கையில ஒப்படைச்சிருக்கோம்னா तो कुछ अनुभव नहीं होगा। அப்போ எதுவுமே அனுபவம் ஆகாது। कोई विघ्न मालूम नहीं पड़ेगा। எந்த ஒரு தடை கூடயும் தடையாக அனுபவம் ஆகாது। लेकिन अगर एक भूल जाता है, ஆனா இப்போ ஒருத்தரை மறந்துட்டோம் நாமனா, तो फिर அப்போ भंवर में फंस जाते हैं। அப்போ அந்த ஒரு நடுவுல மாட்டிக்கிறோம், அந்த கடலுக்கு இல்லனா நதிக்கு நடுவுல மாட்டிக்கிறோம்। फिर बहुत दुखी अनुभव करते हैं, அப்போ ரொம்ப துக்கத்தை அனுபவம் செய்யறோம்। त्राही त्राही करते हैं। बाप कहते हैं அப்போ திராஹி என்ற அனுபவம் செய்வீங்க। அப்ப அப்பா சொல்றாங்க, अब माँ में कम याद करो। இப்போ என்ன மட்டும் நினைவு செய்யுங்க। क्या? என்ன? औरों का आसरा छोड़ दो। மத்தவங்களோட ஆதாரம் விட்டுடுங்க। बहुत मीठा बनो, ரொம்ப இனிமையாக ஆகுங்க। शांति में ही अपने नशे में रहना चाहिए। சாந்தில தன்னோட போதையில தான் இருக்கணும்। कभी भी अशांत எப்பவுமே அசாந்தியாக नहीं होना चाहिए। माया अशांत करे, ஆக கூடாது। மாயா அசாந்தி பண்ணுச்சுன்னா फिर भी हम अशांत न हो। ஆனா நாம அமைதி இல்லாதவங்களாக ஆகக்கூடாது। पैसे कौड़ी जो कुछ भी है, ஏதெல்லாம் தனம் எல்லாம் இருக்குது, சோழி தனம் ஏதெல்லாம் இருக்குது, वो सब खलास हो जाने वाले। அது எல்லாமே முடிஞ்சு போகக்கூடியதா இருக்குது। पैसा कौड़ी भी कहाँ से आता है? தனம் சோழி கூடயும் எங்கிருந்து வருது? बाहुबल से आता है ना। உடல் பலத்திலிருந்து வருது இல்லையா? पैसा कौड़ी कहाँ से आता है? இந்த தனம் பிறகு சோழி எங்கிருந்து வருது? बाहुबल से पैसा कमाया जाता है। உடல் பலம் மூலமாதான் சம்பாத்தியத்தை செஞ்சுக்கப்படுகிறது। तो बाहुबल से कोई भी चीज दुनिया में नहीं रहेगी, सब खलास हो जाएगा। இந்த உடல் பலத்தினோட அப்படின்னா சரீரம் மூலமாக என்ன நம்ம எடுத்திருக்கோமோ அந்த எந்த பொருளு கூடயும் இந்த உலகத்தை இருக்காது, எல்லாமே முடிஞ்சு போயிடும்। आत्मा की पावर रहेगी। ஆத்மாவோட பவர் இருக்கும்। हम आत्मा है ना। நம்ம ஆத்மா இருக்கோம் இல்லையா? सबको खाली हाथ जाना है। எல்லாருக்குமே என்னன்னா காலியாக போகணும்। कौन से हाथ की बात? इस हाथ की बात। காலி கையில நம்ம போக வேண்டியதாக இருக்கும்। காலியா கை என்ன இந்த ஸ்தூல கைதான் கைனோட விஷயமா? ये बुद्ध रूपी हाथ है, இந்த புத்தி ரூபமான கை जो देह में, देह के संबंधियों में, देह के पदार्थों में, இது தேகத்தினோட உறவுகள், தேகத்தினோட பொருள்கள், धन संपत्ति में लगा हुआ है। தன மற்றும் ப்ராப்பர்ட்டில ஈடுபட்டு இருக்குது। वो सब बुद्ध रूपी हाथ அது எல்லாமே புத்தி ரூபமான கை खाली हो जाएगा। காலி ஆயிடும்। जब परमधाम से आए थे, எப்போ பரந்தாமத்திலிருந்து வந்திருந்தோமோ, मन बुद्धि रूपी आत्मा लेकर आए थे, மனபுத்தி ரூபி ஆத்மா எடுத்துன்னு வந்திருந்தோமோ, तो खाली हाथ आए थे அப்போ காலி கையில வந்திருந்தோமா या भरतू हाथ आए थे? இல்லன்னா கை நெறிஞ்சிட்டு எடுத்துன்னு வந்திருந்தோமா? खाली हाथ आए थे। காலி கைகளை வந்திருந்தீங்களா? क्यों?
ஏன் मन बुद्धि भरी पूरी नहीं थी மனபுத்தி நிறைஞ்சிருக்கு இல்லையா? है। पहले जन्म में जब आए थे तब ज्यादा सुखी थे ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல எப்போ வந்திருந்தோமோ அப்போ ரொம்ப சுகமாக இருந்தோமா, या अब आखिरी जन्म में ज्यादा सुखी है? இல்லன்னா இப்போ இந்த லாஸ்ட் ஜென்மத்துல அதிக சுகமாக இருக்கோமா? पहले जन्म में आए थे तो भरतू हाथ आए थे, ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல எப்போ வந்திருந்தோமோ அப்போ கை நிறைஞ்சிருந்தது. बाप ने हमारा मन बुद्धि रूपी हाथ அப்பா நம்மளோட மனபுத்தி ரூபமான கைய भरतू बनाया था। எப்படின்னா அதை நெருப்பிருந்தாங்க. अंतमते सो அந்த மத்தேசோ हमारी गति हुई थी, நம்மளோட கத்தி ஏற்பட்டிருந்தது, श्रेष्ठ गति हुई थी। உயர்ந்த நிலைமை இருந்தது. और अब பிறகு இப்போ நம்மளோட விளைவு உயர்ந்ததாக இருந்தது. பிறகு இப்போ अब ये विधर्मी आत्माएं जो आई, இப்போ இந்த விதர்மி ஆத்மாக்கள் யார் வந்திருக்காங்க, विधर्मी जो गुरु आए விதர்மி இந்த குருக்கள் வந்திருக்காங்களோ उन्होंने हमारे हाथ அவங்க நம்மளோட கைய खाली कर दिए। அத காலி பண்ணிட்டாங்க. देह अभिमान में आते रहे, தேக அபிமானத்துல வந்துட்டு இருந்தோம், संग के रंग में आते रहे, சங்கத்தினோட சாயத்துல வந்துட்டு இருந்தோம். और हम பிறகு நாம खाली हाथ हो गए। நம்மளோட கை காலி ஆயிடுச்சு. अब सारी दुनिया खलास होनी है। இப்போ இந்த முழு உலகம் முடிஞ்சு போயிடும். किसी के हाथ में कुछ भी யாரோட கையில கூட எதுவுமே रहेगा नहीं, इस दुनिया की कोई धन संपत्ति नहीं रहेगी। இருக்காது. இந்த உலகத்தினோட எந்த தன சம்பத்தி கூடயும் இருக்காது. तो पक्का कर लेना चाहिए कि हम आत्मा हैं। அப்ப பக்கா பண்ணிக்கணும் நம்ம ஆத்மா இருக்கிறோம். आत्मा कहती है ஆத்மா சொல்லுது, मैं तो खाली नहीं हूँ, நானு காலி இல்ல, मैं तो अभी बहुत धन इकट्ठा करके जाती हूँ। நான் இப்போ ரொம்ப தனத்தை சேர்த்துக்கிட்டு போகிறேன். जो देह अभिमानी होंगे யாரு தேக அபிமானியாக இருப்பாங்களோ वो खाली हाथ जावेंगे, அவங்க காலி கையில போகுவாங்க, காலியாக போகுவாங்க. जो आत्माभिमानी होंगे யாரு ஆத்மாபிமானி ஆகுவாங்களோ ஆயிருப்பாங்களோ वो कहेंगे हम अपना बुद्धि रूपी हाथ அவங்க சொல்வாங்க நாம நம்மளோட புத்தி ரூபமான கைய बरतू करके जा रहे हैं। நெருப்பிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். अच्छा, அச்சா, मीठे मीठे रूहानी सपूत बच्चों को இனிமேலும் இனிமையான ஆன்மீக சப்பூத்தன்னா ரொம்ப டியரஸ்டா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு बाप और दादा का याद प्यारो नमस्ते। பாப் பிறகு தாதாவினோட அன்பு நினைவுகள். பிறகு ये कि हम आत्मा हैं, मैं तो अभी बहुत धन वो खाली हाथ जावेंगे। जो आत्माभिमानी होंगे वो कहेंगे हम अपना बुद्धि रूपी हाथ बरतू करके जा रहे हैं। अच्छा, அச்சா, मीठे मीठे रूहानी सपूत बच्चों को இனிமேலும் இனிமையான ஆன்மீக நல்ல குழந்தைகளுக்கு बाप और दादा का याद प्यारो नमस्ते। பாப் பிறகு தாதாவினோட அன்பு நினைவுகள். பிறகு நமஸ்தே. ओम शांति। ஓம் சாந்தி.